கிரீஷ் டப்பாவை எப்படி உடைச்ச? Hanyang Purple Flowers, welcome back to my channel. This is Tani Fix and I'm ஒரு பிள்ளை ஆத்ரானா தான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் வந்து ஒரு ஒன் ஷாட் மைண்டில் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து எதுன்னு கெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. கரெக்டாக இல்லை ஜேகே ஒன் ஷாட்னு சொல்லிட்டீங்க, டெலிலையும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி. ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது, பிகாஸ் வீக்கு ஜிம்முக்குன்னு மாறி மாறி வீடியோ போயிட்டுருக்குல்ல. நம்ம கண்டிப்பாக ஜேகேக்கு வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி டைட்டில் பார்த்துருப்பீங்க, காதல் கனவா. இது என்ன சாங்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது பேஸ் பண்ணி தான் ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஒன் ஷாட். எல்லோரும் ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நல்ல உள்ளங்கள் நியூ வியூவர்ஸ் எல்லோரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கிரீஷ் டப்பா வெட்டி உதச்சிடுங்க, அதுதான் நான் சொல்கிறது. ஓகேங்களா? லைக் ஷேர்லாம் தட்டி விடுங்க, ஹைப் பண்ணுங்கள், கமெண்ட் மஸ்ட்டு. நமக்கு ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டோரி வந்து ஒரு ஃபிக்ஷனல் பர்பஸ்க்காக தான், என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். ஓகே, இதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள், டைலாக்ஸ் எல்லாமே வந்து கற்பனை. ஓகேங்களா? டிஸ்க்ளைமர் வீடியோலையும் இருக்கும், சேனலோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்துலேயுமே இருக்கும் உங்களுக்கு டிஸ்க்ளைமர். ஸோ எல்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. அண்ட் டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப வளவலன்னு இன்றைக்கி பேச வேணாம், வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். வாங்க நம்ம கற்றுக்குள்ளே போகலாம். இந்த ஆற்றுல யாருக்குமே பொறுப்பே இல்லை. என்னை பார்த்தா மட்டும் இழிச்சாய் மாதிரி இருக்க போல். எல்லா வேலையும் இவளே செய்யணும்னு சும்மாவே என்னை தான் வேலை வாங்குங்க. வீட்டில் இருக்கும் போதும் சரி, கல்யாணம் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமும் சரி, இப்போயும் நான் தான் வேலை பார்க்குறேன். எல்லா டைமும் என்னையே வேலை வாங்க வேண்டியது. இழிச்சவாயின்னு எழுதியிருக்க போல். வீட்டுக்கு ரெண்டாவதாக பிறந்தவங்கள இப்படி அன்பெய்டு லேபர் மாதிரி அநியாயத்துக்கு இஷ்டத்துக்கு வேலை வாங்குறாங்க. காலங்காத்தால் ஒரு கோலம் கூட போட்டு வைக்க முடியாது இந்த வீட்டில். ஏன் அந்த அம்மா வந்து வேலை பார்த்தாங்கன்னா அப்படியே அந்த அம்மாவுக்கு ஏதாவது இடுப்பெலும்பு உடஞ்சிரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவை, உங்கள் அம்மா அப்பாவை எல்லாம் திட்டிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டுட்ருக்கீங்க. இப்போ வெளியே உங்கள் அம்மாவும் அக்கா வராங்க. இந்தாப்பில் கோலம் கொஞ்சம் பெருசாக போட்டோன்னா நல்லாயிருக்கும், உங்கள் மூஞ்சி மாதிரியே போடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறீங்க. உங்கள் அக்கா பேசுகிறாங்க, என்ன பேசிகிட்டு இருக்க நீ அம்மாவை பார்த்து? அம்மாவை அப்படி பேசலாமா நீ அப்படின்றாங்க. நீ சைடு கேப்பில் ஸ்கோர் வேறு பண்ணிகிட்ருக்கியா, வேணா வந்து நீ கோலம் போடுவா அப்படின்னு சொன்னோடனே உங்கள் அக்கா அமைதியாக போயிடுறா. உங்கள் அம்மா அங்கேருந்து பார்த்து பேசுகிறாங்க, என்ன பாப்பா புள்ளி வச்சு கோலம் கொஞ்சம் பெருசாக போட்டால் தானே வீட்டு வாசல் அழகாக இருக்கும், அப்போ நீங்கள் வந்து போடுங்க வாங்க அப்படின்றீங்க. ரெண்டு பேரும் அமைதியாகிடுறாங்க. அதாவது வேலை வந்து நீங்களும் செய்ய மாட்டீங்க, செய்கிறவங்களையும் நிம்மதியாக செய்ய விட மாட்டீங்க, அதானே? உங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது? எல்லாம் என்னோடய நேரத்தை சொல்லணும். ஆடி மாதம் ஏன் தான் வருதுன்ட்டுருக்கு. போன வருஷமாவது வீட்டிலே இருந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். சரி, கல்யாணம் ஆகிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். நாங்கள் போனால் அங்கே என் புருஷன் என்னை தங்குன்னு தாங்கினா, என் மாமியாரும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, என் மாமனார்னு எல்லாருமே அங்கே சொக்க தங்க மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இங்கே ஏன் தான் ஆடி மாதம் வந்துச்சோன்ட்ருக்கு. வந்தோடனே வேலை கேட்டால், இப்போ நீ முழுகாமல் இருக்க பாப்பா, இதெல்லாம் செஞ்சாதான் உனக்கும் சரி உன் பிள்ளைக்கும் சரி நல்லது, சுகப்பிரசவம்லாம் நடக்கும்னு பேச வேண்டியது. இஷ்டத்துக்கு வாய் இருக்குன்னா இஷ்டத்துக்கு சொல்லி பேசி என்னை வேலை வாங்கலாமா அப்படின்னு வந்து நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் இடுப்பில் கை வச்சுட்டு அந்த இது இருக்கும் இல்லையா, கோலமாவை கையில் அப்படியே வச்சுக்கிட்டே வந்து பேசிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அங்கே வந்து பேசுகிறாங்க, என்ன வயன் உன் நல்லதுக்கு தானே சொல்கிறோம் நாங்கள். ஆமாம் பொல்லாத நல்லது வந்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குச்சி விளக்கு மாதிரி எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு கோலம் நல்லா பெருசாக போட்டுட்டு நீங்கள் போயிட்டு கை கழுவுறீங்க. உங்கள் அக்கா வந்து பார்த்திங்கன்னா டீ அப்படியே எடுத்துகிட்டு வரா, டம்ளரில் உங்கள் 3 பேத்துக்குமே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துகிட்டு வரா. அப்படியே உங்கள் அம்மாட்ட கொடுக்குறா ஃபஸ்ட்டு, அப்புறம் உங்ககிட்டையும் கொடுக்குறா. 3 பேர் அப்படியே அந்த வாசல் கிட்ட தான் உட்காந்துருக்கீங்க. நல்லா பெருசாக இருக்கும் உங்களோட வெளியிடமே சொல்லணுன்னா. ஸோ அப்படியே அங்கே உட்காந்துருக்கும் போது தான் உங்கள் அம்மா பேசுகிறாங்க, இந்தாப்பில் கோலம் கொஞ்சம் ஏதோ இன்றைக்கி சரியில்லாத மாதிரி இருக்கு, அங்கே பாரு அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் என்கிட்ட இன்றைக்கி வாங்க போகிறீங்கன்னு நல்லா தெரிஞ்சிச்சம்மா அப்படின்றீங்க. என்ன நீ வாயன் சும்மா திட்டிக்கிட்டே இருக்க எல்லாரையுமே, நீ வாய முடு அப்படின்றீங்க. உங்கள் அக்கா கப் சிப்புன்னு ஆயிடுறா. அம்மாடி அம்மா, இந்த வீட்டில் நீ பிறந்ததுலேருந்து சரி, புகுந்த வீட்டுக்கு போனாலும் சரி, இந்த வீட்டையே நீ தான் ஆள்ற மாதிரி பண்ணுற அப்படின்னு உங்கள் அம்மா பேசுகிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நான் ஆல்ரெடி செம்ம கோத்தில் இருக்கேன். ஆடி மாதம் ஏன் தான் வந்ததுன்ருக்கு, வந்தோடனே பிரிச்சிடுறது. சும்மாவே இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, இவளுக்கு எனக்கு ஆகவே ஆகாது. ஏதோ இயர்லி ரீயூனியன் மாதிரி போன வருஷம்தான் போய் தொலைஞ்சதேன்னு சந்தோஷமாக இருந்தேன், சே அதுக்குள்ளே திருப்பி வந்துச்சு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அடி பாவி, கூட பிறந்த அக்காவை யாராவது இப்படி சொல்லுவாங்களா? 1 இயர் முன்னாடி மேடம் என்ன சொன்னீங்க, அச்சோ என் அக்கா போயிட்டாலே, இப்போ நான் வீட்டில் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கேன், கால் பண்ணிலாம் வேறு பேசுனியாடி. அதெல்லாம் அப்போது நான் புகுந்த வீட்டுக்கு போனோடனே நான் சந்தோஷமாக தான்ப்பா இருக்கேன்.
என் புருஷனும் அடிக்கடிக்கு எனக்கு கால் பண்ணி விசாரிச்சுட்டே இருக்காரு. ஆனால் உன் புருஷன் அப்படியா? மாமாலாம் சந்தோஷமாக இருப்பார். ஏய் பொண்டாட்டி வீட்டை விட்டு போயிட்டா ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸில் வேற போட்டார். கேட்டியா நீ அப்படின்றீங்க. உன்ன அப்படின்னு வந்து அவங்க வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாங்க. விடுமா, வயன் அப்படிலாம் பேசக்கூடாது. இதெல்லாம் நம்மளோட பாரம்பரியம்டா செல்லம். ஆடி மாதங்கிறது வரத்தான் செய்யும். அந்த டைமில் ஜோடிகளை பிரித்து தான் வைப்பாங்க அப்படின்னு கேட்டோன்னே, ஓ அப்போது நானும் அக்காவும் பிரியலாம் அப்படி தானே? ஆமாம், 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல. புருஷ வீட்டில் தானே இருந்தீங்க. 1 மாதம் பிரிஞ்சு தான் இருக்கணும். ஆடி மாதம் இன்னும் 2 நாளில் முடிய போகுது. அது வரைக்கும் இருந்து தானே ஆகணும் தமிழ் பண்பாடு படி அப்படின்றாங்க. அம்மா அப்போது உனக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு தானே? நீங்கள் 2 பேரும் ஏன் வந்து பிரியாமல் இருக்கீங்க? நீ ஏன் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகல? அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. உங்கள் அக்காவுக்கு சிரிப்பு வருது லைட்டா. அடி பாவி, என் புருஷனை என்கிட்டேருந்து பிரிக்கலான்னு பார்க்குறியா நீ? அடா தாடி, நான் எங்கே பிரிக்கணும்னு பார்த்தேன். நிஜத்தை தான் சொன்னேன். உனக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு மம்மி. அப்போ நீங்களும் தானே அப்பா விட்டு போகணும். நீங்கள் ஏன் வந்து போகாமல் அப்பா கூட இருக்கீங்க? அது வயசாயிடுச்சு எங்களுக்கு. ஓ அப்போ வயசானா மட்டும் இருக்கலாம். ஆமாம், நீ எதுக்கு எடக்கு முடக்கா கேள்வி கேட்டுட்ருக்க? உன் வாய் இருக்கு பாரு, வாயாடி அப்படின்றாங்க அவங்க அம்மா. அப்போ உள்ளேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வெளியே வந்து அப்படியே வயசானவங்க உட்காடுறாங்க. அப்பா, இந்த பிள்ளையோட சத்தம் தான் ரேடியோ மாதிரி லவுட் ஸ்பீக்கர் இந்த வீட்டுக்கு. நல்லா சத்தம் போட்டு எல்லாத்தையும் எழுப்புது. இந்த அல்லாரமு கில்லாரமு எதுவுமே வேணாம், இந்த பிள்ளையே போதும் அப்படின்னுட்டு இருக்காங்க. பாட்டி ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள். இன்னும் 2 நாள் தான் நான் ஜாலியாக என் புருஷ வீட்டுக்கு போயிடுவேன், சந்தோஷமாக இருப்பேன். நீங்கள் வேணால் பாருங்கள், அதுக்கப்புறம் மிஸ் பண்ண தான் போகிறீங்க. ஆஹாஹா, நீ இன்னும் கனவு கண்டுக்கிட்டே கடை. நான்லாம் சந்தோஷமாக இருப்பேன், அப்பா நல்லா தூங்கலாம், அந்த ராட்சசி இல்லை அப்படின்னு வந்து பாட்டி வந்து சொன்னோடனே உங்கள் அக்கா சிரிக்கிறா. என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு அப்படின்னு வந்து உங்கள் அக்காவை நீங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது உள்ளே 2 குட்டீஸ் ஓடி வருதுங்க. ஓடி வந்துட்டு அப்படியே பார்க்குதுங்க. சித்தி நீ என்ன அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்கா அப்படின்னு வந்து பேசினோடனே, அட சப்போட்டா பழங்களா, உங்களுக்கு என்ன தெரியும் உங்கள் அம்மாவை பற்றி? உங்கள் அம்மா இருக்கா பாரு அப்படின்னு வந்து நீங்கள் பேசும்போது உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க, குழந்தைங்கிட்ட என்ன பேசுகிற நீனு? அம்மாடி அம்மோ, இவங்க 2 குழந்தைங்கன்னா என் வயிற்றுக்குள்ளே இருக்கேன், இதுவும் குழந்தை தானே, என்னை மட்டும் ஏன் வேலை வாங்குறீங்க? அது உன் நல்லதுக்கு தான் பிள்ளை, என்ன பிள்ளை நீனு? போமா நீனு. எல்லா டைமும் இப்படியே சொல்லி வேலை வாங்க வேண்டியது. பிறந்த வீட்டில் இருக்கும் போதும் சரி அப்படி தான் கஷ்டப்பட்டேன். இவ இருக்கும் போதும் சரி, இவ போனதுக்கப்புறமும் சரி என்னையை தான் போட்டு வேலை வாங்கி அப்பா ஏன்டா இருக்கோன்ற அளவுக்கு நினச்சேன். அங்கே போனோடனே என் மாமியார் வச்சு தாங்கினாங்க என்னைய. என் மாமியார் மாதிரிலாம் நீ கிடையாதுமா அப்படின்றீங்க. உங்கள் அக்காவுக்கு அம்மா பார்த்துக்கோமா போய் எத்தனை மாதம் ஆச்சு? 4 மாதம்தாம்மா ஆச்சு. அதுக்குள்ளேயே மேடம் உண்டாயிட்டு 3 மாதத்தில் வந்து உட்காந்துருக்காங்க ஆடி மாதம்னு. இவங்க பேசுகிறாங்க உங்களை போய் 4 மாதத்துலேயே மாமியார்காரி மண்டையை கழுவிட்டா அப்படின்றாங்க. ஏய் நீ என்னை பற்றி பேசு, என் மாமியார் பற்றி பேசின பிரளயமே பண்ணிடுவேன். ஓ மம்மி பாருங்க மம்மி அப்படின்னு உங்கள் அக்கா கொளுத்தி போடுறா. அடி பாவி, உன்னை 10 மாதம் இந்த வயிற்றில் தாண்டி பெற்று சுமந்த அண்ணா நீ உன் மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணுறியா? 10 மாதங்கம்மா அது எதுவாகுது, அதெல்லாம் நான் வீட்டில் இருக்கிற வரையும் சரி. புகுந்த வீட்டுக்கு போனால் புகுந்த வீடு தான் முக்கியம், பிறந்த வீடு முக்கியம்தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்படி என்ன வேலை வாங்கினா எனக்கு என் புகுந்த வீடு தான் முக்கியம், எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். போம்மா, உனக்கு வந்து உன் புருஷன் இருக்குல்ல, அதே மாதிரி எனக்கு என் புருஷன் போ அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் பாட்டி வந்து அடியாத்தி இங்கே பாரு, உனக்கு கட்டி வச்சது இந்த மாப்பிள்ளையை பார்த்து தானே கட்டி வச்சுது, ஏதோ காதல் கல்யாணம் மாதிரி இப்படி புருஷனையே பிடிச்சிக்கிட்டு அலையிற, புருஷன் வேட்டியவே பிடிச்சிக்கிட்டே அப்படின்றாங்க. பாட்டி வேணாம், அப்புறம் நான் பேசினேன் நீ காலி ஆயிடுவ, எங்கே பேச பார்ப்போம் அப்படிங்கும் போது அங்கே கேட் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் அப்பா தான் வராரு. அந்த ஒரு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா வடை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல, காலையிலே வடை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் டீ கூட. சரி எடுத்துகிட்டு வராரு. இந்தாருங்களா பிள்ளைகளா, இங்கே சத்தம் போடுறது அங்கே வரையும் கேட்குது, எதுக்கு இப்படி கத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க மா, என்னம்மா இது அப்படின்னு வந்து உங்கள் அப்பா வந்து பாட்டிக்கிட்ட கேட்டோன்னே, ஏன்றா இது என்னது, இது இந்த பிள்ளையை வளர்த்து விட்ருக்க, இந்த பிள்ளைக்கு இப்போ ஒரு பிள்ளை வேற வந்துருச்சு, இது இன்னும் இப்படியே கத்திக்கிட்டு கிடக்கு, சொன்னால் கேட்கவே மாட்டேங்குது, என்ன பிள்ளைடா வளர்த்துருக்க அப்படின்னு வந்து சொன்னோன்னே, அம்மா அது என்ற பிள்ளைம்மா, என்ற செல்ல பிள்ளை, என் பிள்ளையெல்லாம் இது யாரும் எதுவும் சொல்லாதீங்க, இப்போ வேறு என் பிள்ளை வேறு முழுகாமல் இருக்குல்ல எல்லாரும் சூ அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. அம்மா பார்த்தீங்களாம்மா, உங்கள் ஆத்துக்காரர அவருக்கு அவரோட செல்ல பிள்ளை தான் முக்கியமா, நீங்கள் முக்கியம் இல்லையா அப்படின்னு வந்து உங்கள் அக்கா சொன்னோன்னே, என்னங்க இது அப்படின்னு சொன்னோன்னே, அப்படி இல்லைம்மா, செல்லப்பிள்ளை இல்லை நமக்கு வீட்டுக்கு செல்லப்பிள்ளை கடைக்குட்டி அப்படின்னு வந்து உங்களுக்கு ஐஸ் வைக்கிறாரு, அம்மாவுக்கும் சேர்த்து வைக்கிறாரு. என்னமோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மூஞ்சி தூக்கிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் என் செல்லம் தானே. ஓ அப்படியா,
நான் உங்கள் செல்லம்மா? ஆனால் உங்கள் செல்ல புள்ள என்ன தெரியுமா கேள்வி கேட்டுச்சு, நீ அதை உன் வாயால் சொல்லு அப்படின்றாங்க. ம், நான்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டீ கிளாஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே குடுன்னு உள்ளே ஓடி போயிடுறீங்க. அப்போ உங்கள் அக்கா வந்து பார்க்குறாங்க, உங்கள் அப்பா என்ன சொன்னா அவ, எதுக்கு இப்படி ஓடுறா சொல்ல மாட்டேன்னு. அது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எந்திரிச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸை கையில் வச்சுக்கிட்டே அது என்ன சொன்னான்னா, இப்போது ஆடி மாத டைம்லலாம் புருஷன் பொண்டாட்டியை பிரிச்சிடுறாங்கல்ல, அதுக்கு தானே 2 பேரும் வருஷத்தில் ஒரு நாள் வந்து உட்கார்ற மாதிரி ஆயிடுது ஒரு மாதம் இங்கே. பா அது இல்லைப்பா, கேளுங்கப்பா, உங்களுக்கு அப்போ உங்கள் பொண்டாட்டி கூட இருக்கிற டைம் வந்து எங்களால் கெடுதுன்றீங்களா? அம்மா தாயே, நான் எதுவும் சொல்லலை, என்ன சொன்னா அவள் சொல்லு. அது ஒன்றும் இல்லை, அவள் கேட்டா எதுக்கு ஆடி மாத டைமில் பிரிக்கிறீங்க, சரி அப்போது உனக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல மம்மி, நீங்கள் 2 பேரும் ஏன் பிரிஞ்சு போகலான்னு கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா உள்ளே ஓடி வந்துடுறாங்க. இவங்க 2 பேத்துக்குமா அவ்வளோதான், பாட்டிக்கும் அப்பாவுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் அம்மா அங்கேருந்து பார்த்து முறைச்சிட்ருக்காங்க. இதுதான் நீங்கள் செல்ல புள்ள வளர்த்துருக்க லட்சணமா? என்னம்மா கேள்வி கேட்டு போகிறா தெரியுமா? எப்படி நான் வந்து ஆடி மாதம் ஆனோடனே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுமா, போட்டுமா அப்படின்னு வந்து கேட்டோடனே, அம்மா தாயே அது செல்லம்மா, செல்லம் செல்லம், அது குட்டி குழந்தை, அதுதான் தெரியாமல் பேசிடுச்சு, மன்னிச்சு விட்டுரு, அதுக்கு என்ன தெரியும், அதுக்கு அடைக்குட்டி நம்ம வீட்டுக்கு அப்படின்னு அந்த ஐஸ் வைக்கிறாரு. ஐஸ் வச்சு நல்லா பேச வேண்டியதெல்லாம் பேசிடுறது, என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலைவிதி. இன்னும் 2 நாள் தான், அதுக்கப்புறம் 2த்தையும் அடித்து பார்த்துட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன், நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. பாட்டி எப்போ சொல்கிறாங்க, அது சரி வருஷத்தில் 10 மாதம் 11 மாதம் பிள்ளைங்களை நினச்சி கவலைப்பட வேண்டியது, கால் அடித்து பேச வேண்டியது, ஒரு மாதம் வந்து ஒன்றா உட்காந்துருந்துங்கன்னா அப்படியே வந்து டென்ஷன் ஆக வேண்டியது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி அங்கேருந்து குடிச்சிட்டு உள்ளே போகிறாங்க. அந்த குட்டி பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா பாட்டிக்கிட்ட தான் உட்காந்துருப்பாங்க. வாங்க பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிளாஸ்லாம் கிச்சனுக்குள்ளே போய் வச்சுட்டு வேகமாக உங்கள் ரூம்குள்ளே போயிட்டு ஃபோன் தான் எடுக்கிறீங்க, சார்ஜ் போட்டிருப்பீங்க. எடுத்தால் வால்பேப்பர்லேயே நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் ஜங்குக்கும் இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வால்பேப்பரே வச்சுருப்பீங்க. அதான் பார்க்குறீங்க. ஸோ என் அழகு புருஷனை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன், கூட இருக்கும் போது அருமை தெரியாதுங்குவாங்களே, கரெக்டாக ஆகிப்போச்சு. ஏன் தான் இங்கே வந்தேன்னு இருக்குமாம்மா, போட்டு படுத்து எடுக்கிறாங்க. உன் பிள்ளைய வேற வயிற்றில் வச்சுக்கிட்டு இதுங்களோட மன்றாடிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் வாயா வந்து என்னை கூட்டி போயா அப்படின்னு வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு மெசேஜ் வேறு கரெக்டாக வந்துடுது வாட்ஸ்அப்பில். ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு குட் மார்னிங் அப்படின்னு. நீங்கள் உடனே கால் அடிச்சிடுறீங்க. இந்த எப்படி சொல்கிறது, புகுந்த வீட்டில் தான் நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா புகுந்த வீட்டில் இருக்கும் போது தான் அம்மா என்னை இந்த வேலைலாம் பார்க்க சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பாங்க அம்மாட்ட. ஆனால் நீங்கள் கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டு. இங்கே வந்ததுலேருந்து இங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் கால் அடித்து அவர்கிட்ட உங்கள் மாமியார்கிட்டலாம் சொல்ல மாட்டீங்க, அவர்கிட்ட மட்டும்தான் சொல்லுவீங்க. அப்படி கால் அடிக்கிறீங்க, ஹலோ, ஏன் தான் நீங்கள் விட்டு போனீங்க, இங்கே என்னை படுத்தி எடுக்கிறாங்க தெரியுமா, எனக்கு அங்கே வரணும், சீக்கிரம் என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு இருக்கீங்க. சரிடி, இன்னும் 2 நாள் தானே, பார்த்துக்கலாம் விடு. இல்லை எனக்கு இப்போவே வீட்டுக்கு வரணும், ஏன் தான் இங்கே வந்தேன்ருக்கு தெரியுமா, வேலை வாங்கியே கொள்றாங்க, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. ஏய் என்னடி நீ, அங்கே போயிட்டு 1 மாதம் சந்தோஷமாக இருந்துட்டு வரதை விட்டுட்டு, எனக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லை, எனக்கு உங்கள் கூட தான் இருக்கணும், நான் அத்தையெல்லாம் மிஸ் பண்ணுறேன். அப்படியா, உன் அத்தை என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இங்கே என்ன பண்ணுறாங்க, உங்களும் ஃபீல் தானே பண்ணுறாங்க. நீயே கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கொடுக்குறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அத்தையும் உங்கள் மாமனாரும் வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க எனக்கு ஏதோ இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, இதே என் மருமக மட்டும் வந்தாலோ வீட்டில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு வேலை வாங்கி எப்பா என்னால் முடியல. நான் இந்த வீட்டுக்கு மாமியாரா இல்லை அவள் அந்த வீட்டுக்கு மாமியாரான்னு தெரில, நல்ல வேலை அவள் பிறந்த வீட்டுக்கு போயிட்டா, அவங்க அம்மாவோட தலையெழுத்து இனிமேல் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சா 2 நாளில் வந்துடுவாங்க. என்னங்க பண்ணுறது, பெசாட்டி இப்படி சொல்லி இது பண்ணிடலாமா, இன்னும் கொஞ்சம் மாதம் இருக்கட்டும், இப்போ இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேபி இல்லை, குழந்த பிறந்த வீட்டில் தானே பிறக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் அத்தை அங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ஃபோன் நீட்டினோடனே அங்கே ஜங்குக்கு அவர் வந்து பார்க்குறாங்க. என்னப்பா உங்கள் மருமக லைனில் இருக்கா? ஐயோ அந்த அந்த வாயடிக்கிட்ட ஏன்டா ஃபோனை போட்டு கொடுத்த, கேட்டா எல்லாத்தையுமே அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்படியே ஃபோனை கல்ப் பண்ணிட்டே வாங்குறாங்க. செல்லம், செல்ல மருமகளே என்ன செய்றீங்க? அத்தை உங்களுக்கு நான் வாயாடியா, நான் அந்த வீட்டுக்கு மாமியார் மாதிரி பண்ணுறேன்னா, நீங்கள் போங்க, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், என் புருஷன்ட்டே கொடுங்க காலை அப்படின்றீங்க. இதை கொடுக்குறேன்டா, நீ தான் இந்த வீட்டுக்கு செல்ல பிள்ளை, அழகு பிள்ளை, தங்க பிள்ளை, போதும்
உங்கள் பேச்சு காதான், நான் அந்த வீட்டுக்கே வரமாட்டேன், போங்க, நீங்கள் அவர்கிட்டே கொடுங்க ஃபோனை அப்படின்னு சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. என்ன நல்லா வாங்கி கட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமனார் அங்கே கேட்குறாரு. அட போங்க, நானே வந்து ஏன்டா பேசுகிறேன் இவன் இருக்கான் பாருங்க. டேய் உன்னை தாண்டா முதல்ல சொல்லணும், எதுக்கு உன் பொண்டாடி கேட்குற மாதிரிலாம் சொல்கிற, காசிப் பேச விட்றேன் என் புருஷன் கூட. ஓ நீங்கள் காசிப் பேசுறதுக்கு என் பொண்டாடி தான் கேட்குதா? அவள் உங்களை நினச்சி அங்கே கவலைப்பட்டுக்கிட்டு கிடக்கா. என்னத்த சொல்ல, இது அவள் பிறந்த வீடு, அது அவளோட பூந்த வீடுன்ற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி சரி போய் உன் பொண்டாட்டிகிட்ட பேசி கொஞ்சம் கொலவு அப்படின்றாங்க. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் வாங்கிட்டு அப்படி இந்த பக்கம் வராரு. கேட்டியா? ஆனால் யாருக்குமே என் அருமை தெரியுது இல்லை தெரியுமா அப்படியாண்டி சொல்கிற, நான் தான் இருக்கேன்ல. நீங்கள் இருந்து மட்டும் மாறுங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த வீட்டில் நான் வேலை வாங்கிட்டே இருக்காங்க, நானும் சரி எப்பயாவது நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா விடவே மாட்டுறாங்க. எனக்கு கூட ஒன்று பிறந்திருக்கு பாருங்க. ஓ மை காட், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு எனக்கு அப்படின்ட்டு இருக்கீங்க. சரி நீ ஏன் இப்போ ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிற, அந்த அளவுக்கு எடுத்துக்காத, தட்டி விடு. இந்த 2 நாள் தானே வந்து அப்படி மாமா அலக்க தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். நீங்கள் சொல்லுவீங்க உங்களுக்கு என்ன ஜாலியாக இருக்கீங்க அங்கே, நான் தான் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா. நீங்கள் என்ன மிஸ்ஸே பண்ணல நீங்கள். ஏய் என்ன பேசிகிட்ருக்க நீ, நான் உன்னை மிஸ் பண்ணாமலையா? நான் எப்படி உன்னை மிஸ் பண்ணாமல் இருப்பேன்? ஒரு செகண்டும் உன்னை பற்றி தாண்டி நினச்சிட்ருக்கேன். சும்மாவே உன்னை பற்றி நினப்பு தான் இருக்கும். இப்போ நீ வேற ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்க. அப்படி இருக்கும்போது உன்னை பற்றி எப்படி நினைக்காமல் இருப்பேன்? உன்னை பற்றி நினைக்காமலா வாரத்தில் 2 நாள் வந்து பார்த்துட்டு போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு மட்டும்தான் போகிறீங்க, அதுக்குன்னு அங்கே தங்கவா முடியும்? அதுவும் சரி தான், இங்கெல்லாம் மனுஷன் தங்குவானா? பா நீ அங்கே தங்குறியே. நக்கல் இல்லை சும்மா. சரி என் பிள்ளை என்ன பண்ணுது? உங்கள் பிள்ளையும் உட்காந்து புலம்பிட்டு தான் இருக்கு வயிற்றுக்குள்ளே. என்ன மம்மி வேலையே பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. என் பிள்ளைலாம் உன்ன மாதிரி புலம்பாதே, அது என்ன மாதிரி எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கும். சார் நீங்கள் வந்து இங்கே வேலை பார்த்து பாருங்கள் சார், உங்களுக்கு அப்போ தான் தெரியும் டேக் இட் ஈஸியாக இல்லை டேக் இட் ஹார்டா அப்படின்னு. ஏய் டேக் இட் ஹார்டாடி? ஹார்டா? ஆடி மாதம் அது என்னமோ வந்துட்டு போகுது, எனக்கு என்ன கவலை? எனக்கு கவலை தான். நான் கால் அடித்தேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, என்ன சொல்லணும்? ஏய் வச்சிடாதடி, சொல்கிறத கேளுடி, என் செல்லமே என் தங்கமே என் புச்சிக்குட்டி. இப்படியே வந்து கொஞ்சம் வேண்டியது. ஆனால் நான் கோவமாக தான் இருக்கேன். எதுக்கு இப்போ உனக்கோ? வீட்டில் வேலை வாங்குறாங்களா? அதுவும் நல்லதுக்கு தாண்டி சொல்லும். இல்லை இந்த வீட்டில் பிறந்ததுலேருந்து வேலை தான் வாங்கிட்டுருக்காங்க, இப்போ எக்ஸ்ட்ராவாக வாங்குறாங்க தெரியுமா. பெண்டு நிமிருது, வேலை பாரு, கொஞ்சம் குனிஞ்சு நட, எக்ஸசைஸ் பண்ண, அது பண்ணு இது பண்ணுன்னு. இன்றைக்கி கோலம் போட்டேன் மாமா, பெருசாக தான் போட்டேன், உனக்கு தெரியாத மாமா நான் எவ்வளோ அழகாக போடுவேன்னு. ஆமாம் என் ஜல்லுக்குட்டி அவ்வளோ அழகாக போடுவீங்க என் பட்டுக்குட்டி அப்படின்றாரு. நீயும் ஐஸ் வச்சே பேசு. கோலம் போட்டேன் மாமா, எங்கள் அம்மாவும் அக்காவும் வந்தாங்க, வந்துட்டு பார்த்துட்டு பெருசாக போடு சரியில்லை அப்படி இப்படின்னாங்க. எனக்கு ஒரு வேலை செய்யலைன்னா கூட பிரச்சனை இல்லை மாமா, ஆனால் இந்த மாதிரி செய்கிற போது உபத்திரம் பண்ணுறது, வேலை செஞ்சிட்ருக்கும் போதே டார்ச்சர் பண்ணுறது, அதை இதை செய்யணும்னு சொன்னாங்கன்னா அது அப்படி சுருன்னு ஏறுது எனக்கு அப்படின்றீங்க. இதில் வந்து என்ன தெரிகிறது? இந்த வயசுலேயே உனக்கு பிபி வரப்போகுதுன்னு தெரியுது. சும்மா ஜோக். இட்ஸ் நாட் அ ஜோக் அட் ஆல். போங்க நீங்களும் அவங்க பக்கம்தான் இருக்கீங்க, உங்களுக்கு எம்மெல்லாம் பாசமே இல்லை. ஏய் போதண்டி, அதே டைலாக் சொல்லாதடி, சும்மாவே உனக்கு மூட் ஸ்விங் ஆகும், இப்போ சொல்லவா வேணும்? சரி நான் என் புள்ளட்ட பேசணும், கொஞ்சம் வயிற்றுக்கிட்ட ஃபோனவே. நான் வைக்க மாட்டேன், ஐடி செல்லம், அப்போ தான் உன்னை பார்க்க வருவேன். நீங்கள் வரவே வேணாம், போங்க. நீங்கள் அத்தை மேலேயும் கோவமாக இருக்கேன், உங்கள் மேலேயும் கோவமாக இருக்கேன், மாமனார் மேலேயும் சரி. அவர் இதுக்கு அவங்க காசிப் பண்ணுறதெல்லாம் உட்காந்து கேட்டுட்ருக்காரு, அது அவங்கக்கிட்ட கேளு நீனு. நான் அவங்ககிட்டலாம் பேச மாட்டேன். ஏய் அடி, இது அவங்க புருஷன் பொண்டாட்டி பேச தான் செய்வாங்க. இப்போ அம்மா சொன்னது அவர் கேட்கலன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிற? என்ன நடக்கும்? இப்போ நீ என்ன பண்ணுறல அதே தான். அப்படியே சைடு கேப்பில் சர்க்காஸ்டிக்காக என்ன பேசுகிறீங்களா நீங்கள் போங்க, நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சிடுறீங்க. வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டில் தான் போய் உட்காந்துருக்கீங்க. எல்லாத்துக்கும் வேலை பார்த்தே வாழ்க்கை போகுது. அடுத்த ஜென்மத்தில் பொண்ணாக மட்டும் பிறக்கக்கூடாது. 2 வீட்டுக்கும் மத்தியில் நின்று நான் தான் கஷ்டப்படுறேன். பாப்பா நீ பாப்பாவா பொந்துடாதடா செல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வயிற்றுல கை வச்சுட்டே பேசுகிறீங்க.
ஆம்பளை பிள்ளையே பிறந்துட்டேன்னா உனக்கு சந்தோஷம்டாடே அப்படின்றீங்க. அப்போது உங்கள் அக்கா வராங்க உள்ள. இந்தாடி வயன், என்ன உன்னோட அந்த ப்ளூ கலர் சேலை எடுத்துக்கிட்டுமா? இப்போ உனக்கு அது ஒன்று தான் ரொம்ப முக்கியமா? வெளியே போ. அவன் என்ன கானில் இருக்கான்னு தெரியறதில்ல. அப்படியே வந்து பேச வேண்டியது. என்ன நம்ம என்ன அப்படியே பழகியிருக்கோம். உனக்கு எப்படி இருந்தாலும் அந்த ஜாக்கெட் பத்தாது. என்கிட்ட இருக்கே, நான் ஆல்ரெடி வச்சுருக்கேனே. அப்போ பிளான்டாக தானே வந்திருக்கா, போய் எடுத்துக்கோப்போ அப்படின்றீங்க. சரி ஏதோ காண்டில் இருக்கேன்னு தெரியுது, சத்தமே இல்லாமல் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ப்ளூ கலர் சேலை எடுத்துகிட்டு போகிறாவ. நீங்கள் முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. அவங்க குடுகுடுன்னு ஓடிடுறாங்க அக்கா. அப்படியே வெளியே போகும்போது அவங்க அம்மாட்ட பார்த்துட்டு சொல்கிறாங்க, என்னம்மா இது எப்போ பார்த்தாலும் உருன்னு இருக்குது, டென்ஷனாக இருக்குது, என்ன பிள்ளைமா வளர்த்துருக்கீங்க, எல்லாம் மாமியார் சொல்லி கொடுக்குற வேலை தான் அப்படின்னு உங்கள் அக்கா கொளுத்தி போடுறா. நீ கண்ணு வச்சுக்கோமா, அவள் அப்படியே போனால் மாமியார் வீட்டிலே தங்கிடுவா, நம்ம வீட்டுக்கே வரமாட்டா, உன் கையிலே அப்புறம் அவள் இருக்க மாட்டா இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ விட்ரி. நம்மள எப்படி அந்த மாமியார் வீட்டிலே கிடப்பா, தெரியாதனமா உனக்கு கட்டி வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் புருஷன் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அங்கேருந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உங்கள் அக்கா அமைதியாக போயிடுறாங்க சிரிச்சுக்கிட்டு. உங்கள் அம்மா அப்படியே கிச்சனுக்குள்ளே போகும்போது பேசிக்கிட்டே போகிறாங்க. கட்டி வச்சு 4 மாதம்தான் ஆச்சு. போன வருஷத்துலலாம் ஐயோ அக்கா நம்மளை விட்டு போயிட்டாலேன்னு உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருந்துச்சு. எதனால்? தானும் வந்து கல்யாணம் ஆகிட்டு போகிறேன்னு 1 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பொறுமையாக நிச்சயம் வச்சு கல்யாணம் பண்ணி மேடம் ஜி ரொம்ப வாழ்கிறாங்க சந்தோஷமாக. என்னதான் இருந்தாலும் பெத்த பிள்ளை நல்ல இடத்துல இருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தும் அந்த மாமியார் என்ன சொல்லி அமிச்சதுன்னு தெரில. இது மாமியார் பைத்தியமாக உட்காந்துங்கன்னு புலம்பிக்கிட்டே கிடக்குது. புருஷன் பைத்தியம், மாமியார் பைத்தியம். என்னத்த பண்ண? ஆனால் எல்லா புருஷனுங்களும் பொண்டாட்டி பின்னாடி சுற்றி நான் பார்த்துருக்கேன். ஒரு பொண்டாட்டி புருஷன் முன்னாடி சுற்றுறத இப்போ தான் பார்க்குறேன். எல்லாம் நான் பெற்றது. ரெண்டும் கான்ட்ராஸ்டாக இருக்குது. இது என்னென்னா புருஷன் பைத்தியமாக இருக்குது, அது என்னென்னா நான்சலண்ட்டாக இருக்குது. புருஷன் தான் இதுகிட்ட வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. என்ன பண்ண ராமா? இதுங்க நல்ல இடத்துல கரை சேர்த்துட்டேன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. இப்படியே இதுங்க சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் இது புருஷன் பைத்தியமாக ஆகிடக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோறாமா. உனக்கு தினமும் பூஜை பண்ணிக்கின்னு இருக்கேன். உன்னை பூஜை பண்ணுறதுனால தான் அவள் அப்படியே ஆயிட்டாலோ, ஐயோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அங்கே பேசிகிட்டு இருக்காங்க கிச்சனுக்குள்ளே. அப்போ பாட்டி தான் வராங்க. என்ன பிள்ளை நீ புலம்பிக்கிட்டே கிடக்க? உங்களுக்கு என்ன அத்தை, நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கீங்க. ஆனாண்ணா என் பிள்ளைங்களை நினச்சி வருந்தி புலம்பிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு உனக்கு வருத்தம்? அதான் கட்டி கொடுத்த இடம் நல்லா இருக்கே பிள்ளை, ஏன் நீ இதுக்கெல்லாம் உட்காந்து வருந்திக்கிட்டு இருக்க? சந்தோஷமாக இருக்காங்கல்ல 2 பேரும். அப்புறம் என்ன, தங்க மாதிரி முத்து மாதிரி 2 பேரனுங்க மூத்த பிள்ளை மூலமாக. 2வது பிள்ளை இப்போ கர்ப்பமாயிட்டு வந்துடுச்சு. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் உனக்கு? அதுதான் அத்தை என் பிரச்சனையே. இதுங்க ரெண்டும் சும்மாவே அடிச்சுக்கோங்க. இந்த டைமில் வந்து ஒன்றா இருக்கும் போது சந்தோஷமாக இருந்தால் தானே. நம்மளும் தான் 4 அக்கா தங்கச்சியோடு பிறந்து ஒன்றா கிடந்தோம், இப்படியா அடிச்சுக்கணுமா ஆள்றோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க காசிப் பேசுகிறாங்க உங்கள் 2 பேத்தை பற்றியும். அப்போ பாட்டிமா சொல்கிறாங்க, அதுவும் சரிதான், இதுங்க அடிச்சுக்கிட்டே தான் இருக்குதுங்க. போன இடத்துல ரெண்டும் சந்தோஷமாக தான் இருக்குது, அதை நினச்சி எந்த கவலையும் இல்லை. அங்கே ஆனால் எனக்கு நிலவரம் தெரியுதான் தெரிஞ்சிச்சு. நம்ம சின்ன மாப்பிள்ளை இருக்காப்புலல்ல, அவர்கிட்ட அப்பப்போ கால் அடித்து பேசுவேன். அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி அப்பப்போ அக்கா தங்கச்சிங்க ஃபோன் பேசிக்கிட்டு தான் இருக்காளுங்களாம், நம்மக்கிட்ட தான் அப்படியே ஆக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்காளுங்க, நம்ம முன்னாடி அப்படியே ஏதோ கவலையே இல்லாத மாதிரி. மாப்பிள்ளை தான் சொன்னார், என்னையாரமோ உங்கள் அக்காவுக்கு கால் பண்ணி நான் இந்த சமையல் பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், என் புருஷன் கூட நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே திரியிறாளாமா உன் சின்ன பிள்ளை. அடிப்பாவி, ஓ அப்போ இப்படி தான் இருக்காளுங்க, நம்ம முன்னாடி வேணே நடிக்கிறாளுகளோ. ஆமாண்டி அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் காசி பேசிட்டு கிச்சனுக்குள்ளே அப்படியே டீ வந்து குடிச்சிக்கிட்டே வந்து சமைச்சிட்ருக்காங்க 2வது டைமு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே உங்கள் அப்பா போகிறாரு. என்னது இது 2 பேரும் என்ன விட்டு பேசுறீங்க? வாப்பா வா, உன் பிள்ளைங்களை பற்றி தான் பேச்சிக்கின்னு இருக்கோம். காச்சிப்பு என்ன சிப்பு? காச்சிப்பு ரைட்டு. நீங்களுமா என் பொண்டாட்டி கூட சேர்ந்துட்டிங்களா? ஓ அப்போ உன் பொண்டாட்டி கெட்டவன்னு சொல்கிற? அம்மா தாயே மா, குடும்பத்தில் கும்மி அடிக்காதீங்கம்மா அப்படின்னு வந்து உங்கள் அப்பா சொன்னானே. சரிடா, உன் பொண்டாட்டிக்கு உன் பிள்ளைங்க நினப்பாவே இருக்கான், 2 நாளில் திருப்பி அமுச்சிருவேல, அதை நினச்சி வருந்திக்கிட்டு இருக்கா, நீ என்னமோ பேசி அவளை சமாதானப்படுத்து, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி அங்கேருந்து போயிடுறாங்க. அப்படியே போகிறப்போ அங்கே சின்ன பிள்ளைங்க ஓடிக்கிட்டு இருக்கோங்கல்ல, அதாவது உங்கள் அக்கா பசங்க, அவங்கள தான் கூப்பிட்றாங்க. பிள்ளைகளா வாங்க குளிப்போம், காலையிலே குளிச்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ உங்கள் அப்பா உங்கள் அம்மா உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா இது, ஏன் நீ கவலைப்படுற? 1 மாதம் இங்கே தான் இருந்தாங்கல்ல. அது என்னமோ உண்மைதாங்க, 1 மாதம்தான் இருந்தாங்க. 1 மாதம் 30 நாள் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் 2 நாளில் திருப்பியும் போயிடுவாங்களே அவங்கவுங்க வீட்டுக்கு. 2 பேரும் போன இடத்துல சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் பெத்த தாயில் அப்பப்போ பேச தான் செய்கிறாங்க. 20 25 வருஷமோ
அப்படி எடுத்துக்கலாமே. இந்த 22 வருஷம் 21 வருஷத்தில் என் பிள்ளைங்க கூட சந்தோஷமாக ஒன்றா இருந்தேனா, இப்போ அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டில் சந்தோஷமாக தான் இருக்காங்க, கவலை இல்லை. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குமாங்க? நம்ம எதுனாலும் பார்த்து பார்த்து செய்வோம். அந்த வீட்லேயும் அதே தான் செய்கிறாங்க. அதுவும் உங்கள் சின்ன பிள்ளை இருக்கா பாருங்கள், சரியான அத்தை பைத்தியக்காரியாக இருக்கா. அவங்க மாமியார் விட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் முன்னாடி அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா பண்ணுறாவ? உங்கள் சின்ன பிள்ளை அதுக்கு மேலே இருக்குது. ஆனால் அவங்க பெரிய பிள்ளை கமுக்கமாக அமைதியாக இருக்குது. மாமியார் என்ன சொன்னாலும் கேட்டு போகுது. இது மாமியாருக்கு மாமியாராக இருக்குது உங்கள் சின்ன பிள்ளை அப்படின்னு சொன்னோடனே உங்கள் அப்பா சிரிக்கிறாரு. அதுதான் நம்ம பெத்த பிள்ளை, நம்ம கடைக்குட்டி சிங்கம் அப்படின்றாரு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனால் எனக்கு இப்போ அவங்க திருப்பியும் போயிடுவாங்க, அதை நினச்சி தான் கஷ்டமாக இருக்குது. அதான் சொன்னார்ல மாப்பிள்ளை, எப்படி இருந்தாலும் நம்ம சின்ன பிள்ளை வந்துடுவா வீட்டுக்கு. என்ன இப்போ ஒரு 3 மாதம் போயிருக்கா, திருப்பியும் வந்து கடைசி 3 மாதத்தில் இங்கே வந்து வீட்டில் விட்டுறதா தானே சொன்னாங்க. இல்லைங்க, சின்ன பிள்ளைக்கு இப்போ தான் பிள்ளை. எப்படி இருந்தாலும் இங்கே நம்ம வீட்டில் தான் இருக்கணும், முதல் பிரசவம் நம்ம வீட்டில் தான் நடக்கணும். அவர் என்னென்னா கடைசி 2 மாதம் 3 மாதம் தான் நான் விடுவேன் அப்படின்ட்டாரு. புரியுது சின்ன மாப்பிள்ளைக்கு நம்ம பிள்ளை மேலே அவ்வளோ பாசம் அக்கறை இருக்குன்னு. ஆடி மாதம் ஏதோ வந்து நம்ம பக்கம் பிள்ளையை இழுத்துருச்சு, இப்போ திருப்பியும் அவள் போயிடுவா. அதுக்கு இப்போ நீ என்ன சொல்ல வர? நீ அப்போ இதுதான் வந்து பேசணும்னு நினைக்கிற. அதாவது உன் பிள்ளை இங்கேயே இருக்கணும், அதாவது பிள்ளை பிறக்கிற வரையும் இங்கே இருக்கணும், அதானே? அப்படி சொல்லுங்க. நீ சொல்லாமல் சொல்கிற, அதான் தெரியுது. எதுவாக இருந்தாலும் தெளிவாக பேசு. ஆமாங்க, எனக்கு நம்ம சின்ன பிள்ளை வயன் இங்கேயே இருந்தான்னா சந்தோஷமாக இருக்கும். நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்காது இல்லை. அதுவும் புள்ள தச்சியாக வேற இருக்கா, கர்ப்பம் வேற, 3 மாதம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இதுக்கப்புறம் தான் நம்ம நல்லா சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அவளுக்கு, நல்லா எக்ஸசைஸ் பண்ணி. ஏன்னா வயசு ரொம்ப ஆகலை இல்லை அவளுக்கு, 20 வயசோ 21 தானே ஆகுது. படித்து முடித்த உடனே மாப்பிள்ளை பார்த்தோம். ஆனால் சொல்லக்கூடாது, சும்மா சொல்லக்கூடாது. உங்கள் சின்ன பிள்ளைக்கு இல்லாத அதிர்ஷ்டம் யாருக்குமே கிடையாது. பேர் அதிர்ஷ்டம் உங்கள் சின்ன பிள்ளைக்கு. உலகமாக அதிர்ஷ்டக்காரி, சந்தோஷமாக இருப்பா. கொடுத்து வச்சிருக்கவ, நல்ல ஒரு கணவன். பார்த்த சம்மந்தமே சூப்பராக அமைஞ்சது உங்கள் பிள்ளைக்கு. என்ன மாப்பிள்ளைக்கு தான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கூடி ஒரு 7 வருஷம் அப்படி டிஃப்ரென்ஸு இருந்தாலும் தங்கமாக பார்த்துக்கிறாப்புல பொண்டாட்டியை. தாங்குறாரு மனுஷன். நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது சின்ன மாப்பிள்ளையை நினைக்கும் போது. ஆனால் பெரிய மாப்பிள்ளை கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டு. அதெல்லாம் நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ என்னதான் இருந்தாலும் முதல் குழந்தை நம்ம பெரிய பிள்ளைக்கே நம்ம அப்படி தானங்க பண்ணோம், அப்போ சின்ன பிள்ளைக்கும் அப்படி தானே பண்ணோம். இவ வந்து இங்கே இருந்துருவா, அப்படி தானே நீ சொல்ல வர? அவள் இருக்க மாட்டாதான். நம்ம சம்மந்தி மாப்பிள்ளைகிட்டெல்லாம் சொல்லி நம்ம சின்ன பிள்ளை வயனை இங்கேயே இருக்க வச்சுருவோமா? அது நடக்கும்னு நினைக்கிறியா? மாப்பிள்ளை கூட ஒத்துப்பார், சம்மந்தி கூட ஒத்துப்பாங்கன்னு வச்சுக்கோயேன். இவ இருக்கவே மாட்டா அவள் புருஷனை விட்டு. சும்மாவே வாரத்துக்கு 2 தடவை மாப்பிள்ளையை வந்துட்டு போக வச்சிட்ருக்கா. எனக்கு அதுவே சங்கட்டமாக இருக்குது, அவங்க வீட்டில் என்ன நினைப்பாங்கன்னு. ஆனால் அவங்க வீட்டில் எதுவும் நினைக்கல. இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அது கொஞ்சம் ஓவராக தான் எனக்கே ஃபீல் ஆச்சு. வாரத்தில் 2 தடவை வந்து பார்த்துட்டு போகிறதெல்லாம் அவ்வளோ அலைச்சலையும் பொண்டாட்டி வந்து பார்த்துட்டு போகணுன்னு வராரு. பாசம் காதல் எல்லாமே இருக்க தான் செய்யுது. இவ விடவே மாட்டாளே, இவ இருக்கவே மாட்டா. சும்மாவே நான் எனக்கு எப்படா முடியும் போவேன்னு இருக்கா. இப்பயும் அதை தான் சொல்லிக்கிட்டு கிடக்கா. அப்படி இருக்கும்போது இவ சந்தோஷத்தை தானே நம்ம பார்க்க முடியும். புரியுதுங்க, இவளுக்கு அவள் புருஷன் கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும். மாமியார் மருமக, அவள் மாமியார் அப்புறம் மாமனார்னு சொல்லி அவங்க கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காகன்னு நம்ம ட்ரெடிஷ்னல் படி இங்கே வச்சுக்கிட்டா தானே நல்லா பார்த்துக்க முடியும். மொத்தம் நீ அப்போ ஆடி மாதத்தோட ஸ்டேவை வந்து லாங் பண்ணுற அவளுக்கு, அப்படி தானே? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீ வேணா பாரு, நீ மாப்பிள்ளைக்கிட்ட இந்த விஷயம் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமே அவளுக்கு தெரிய வந்தோடனே அவள் பேயாட்ட ஆடுவா பார். நான் எழுதி கொடுக்குறேன், அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவள் புருஷன் கூட போகணுன்னு அவன் நல்லா சண்டை போட போகிறான் அவங்ககிட்ட. எனக்கு அது இப்போவே என் கண்ணு முன்னாடி தெரியுது அப்படின்றாரு. நீங்கள் தான் எனக்கு வந்து ஆறுதல் சொல்லி அவளுக்கும் ஆறுதல் சொல்லி சரி பண்ணணும். நீங்கள் என்னென்னா அவள் சண்டை போடுவான்னு என்கிட்டே வந்து சொல்கிறீங்க. ஆமாம், அது சண்டைக்காரி தானே. சரி, ஏன்னா சண்டைக்கோழி தானே பெற்று வச்சுருக்கேன் நீனு. நானா பெற்றேன்? நீ தான்மா பெற்ற. உன் பிள்ளை தான், 2வது பிள்ளை தான். அப்போ உங்களுக்கு? ஆமாம், எனக்கு செல்ல பிள்ளை தான். என்கிட்டலாம் பேசும்போது அப்படியே பூனைக்குட்டி ஆயிடுவா, உங்ககிட்ட தான் அப்படியே சிங்கமாக ஆயிடுவாங்க. இது கூட குறைச்சல் இல்லை இந்த பில்டப்க்கு. எனக்கு தெரியாது, நீங்கள் தான் எனக்கே ஹெல்ப் பண்ணுறீங்க. நான் மாப்பிள்ளைக்கிட்டேயும் சம்மந்திக்கிட்டேயும் இதை பற்றி ஆல்ரெடி பேசிட்டேன். அடி பாவி, என்னடி சொல்கிற? என்ன சொல்கிற நீ? பேசிட்டேன் நான் ஆல்ரெடி.
மாமியார் அவள் மாமியார்லாம் சொல்லிட்டாங்க தெளிவாக, நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை, அவளை நல்லா பார்த்துக்கோங்க, பிரசவம் முடிகிற வரையும் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டாங்க. மாமனார், அவளோட மாமனாரும் அதே தான் சொன்னாங்க. சம்மந்திலாம் ஒத்துக்கிட்டாங்க. மாப்பிள்ளை தான் ஃபஸ்ட்டு வந்து வேணான்ற மாதிரி சொன்னார். அப்புறம் பேசி சம்மந்தியெல்லாம் வச்சு பேசி ஒத்துக்க வச்சுட்டேன். ஆனால் அவர் வந்து இங்கே வந்து அப்பப்போ தங்கிட்டு போகிற மாதிரி சொன்னார். எல்லாத்துக்கும் பேசி முடிச்சிட்டோம். இப்போது அவளை கன்வின்ஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலை. ஏடி பாவி, நீ இவ்வளோ பெரிய சீக்ரெட் மிஷின் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியவே இல்லையடி. அதெல்லாம் அப்படி தான் காது வச்ச மாதிரி எல்லாத்தையும் முடிச்சிடணும். உங்களை மாதிரி நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் ஒரு வேலை எடுத்தால் வேகமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியவே விடணும். சரிம்மா தாயே, உன் தத்துவம் போதும். இப்போ எனக்கு பயமாக இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னே தெரில. உன் புள்ள பேயாட்டம் ஆட போகிறான், அது மட்டும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேட்டி அப்படியே மடிச்சு கட்டிட்டு அப்படியே ஓடிடுறாரு அவர் ரூமுக்கு. என்னங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்குள்ளே போயிடுறாரு. அம்மா இந்த ஆட்டத்துக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து யோசிச்சுட்ருக்காங்க, இவளை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது. எப்படி இருந்தாலும் பேசி இங்கே இருந்ததாம்மாவும் நல்லது, பிள்ளைய மட்டும் பாருமா, பிள்ளைய ஃபஸ்ட்டு பெற்றெடுத்துட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமாக போயிருமா சொல்லலாம். அவனா ஒத்துக்க மாட்டாளே. எல்லா வீட்டுக்கு மருமகளும் தன்னோட பிறந்த வீட்டுக்கு வரணும் தான் ஆசைப்படுவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு பிடிச்ச இடமா இருக்கும். எப்படா பிறந்த வீட்டுக்கு போவோன்னு இருக்கும் எல்லாருக்குமே. இவளுக்கு என்னென்னா கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக இருக்குது. நல்லா கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், சந்தோஷம்தான். இருந்தாலும் பிள்ளையை நம்ம கூடயே இருந்து கண்ணு கருத்துமாக பார்த்துக்கணுன்னு ஒரு அம்மாவுக்கு இருக்கிற ஆசை தானே. சரி பேசி பார்ப்போம் என்ன சொல்கிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அங்கே உள்ள தோசைலாம் சுட்டுட்டு குழம்பு சட்னி எல்லாத்தையும் அரைச்சி வச்சுட்டு அப்படியே வராங்க. நீங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தலைமுடி தான் வந்து அவுத்துட்டு நல்லா தோட்டிகிட்ருக்கீங்க. ஒயன் என்னம்மா உள்ளவா அப்படின்றீங்க தலையை தோட்டிகிட்டே. எதுக்கு நீ இப்படி ஈரமாக உட்காந்துட்ருக்கீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உட்கார வச்சுட்டு தலையை வந்து அவங்க தோட்டிகிட்ருக்காங்க. இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்கிறது பாரு. ஆமாம், தலைக்கு ஷாம்பு போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சியா இல்லையா? என்ன பிசுக்கா இருக்கு? ஐயோ மம்மி, எனக்கு தெரியாதா மம்மி? உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ சின்ன பிள்ளை, நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பாசமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அட, என் அம்மாவுக்கு எப்போ இப்படிலாம் பாசம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவோட ஹிப்பை ரேப் பண்ண மாதிரி சுற்றி கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வந்து உங்கள் அம்மாவோட வயிற்றில் உங்கள் காதை வச்சுக்கிறீங்க. என் வயிற்றில் ஒன்றும் இல்லை, உன் வயிற்றில் தான் இருக்குது. ஆஹா, இது நான் வந்த வயிறு, அதனால இது என்னோடய வயிறு அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. நம்ம புள்ளிக்கு பாசம் இருக்குது, சொன்னால் கோச்சிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு, பாப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவு ரூம் டோர் இருக்கும் இல்லையா, அதை வந்து சாத்திட்டு அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காடுறாங்க. என்னம்மா, அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் தான். என்ன பேச போகிற? முக்கியமான விஷயமா இல்லை உங்கள் மாமியார் பற்றி த காசிப்? சேச்சா, என் மாமியார் பற்றிலாம் நான் பேச மாட்டேன். அதாகப்பட்டது என்னன்னாம்மா, நீ இல்லை நான் சொல்லியே தருவேன். உன் மாமியாருக்கு மட்டும் நீ சப்போர்ட் பண்ணலாம், என் மாமியாருக்கு நான் பண்ணக்கூடாதா? அது என்ன, உன் மூத்த பிள்ளைக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வருது. என் மாமியார் பார்த்தாலே அவளுக்கு அப்படி ஒரு மாமியார் கிடைக்கலன்னு பொறாம பிடிச்ச கழுத அப்படின்றீங்க. அக்காவெல்லாம் அப்படி சொல்லக்கூடாதுடா மா, அது எனக்கு அக்கா மாதிரியே இருக்காதுமா, சரியான எனிமி அப்படின்னு வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. சரி நான் சொல்கிறதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை வந்து பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. சொல்லுமா, என்ன விஷயம்? அது பாப்பா, நீ கோச்சிக்கலண்ணா. அம்மாவுக்கு இங்கே தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு, நீ எங்கள் கூட வந்துடுறியா? சரி, நான் எதுவும் சொல்ல. அம்மாவுக்கு இங்கே இருந்து அப்படி தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. காலில் தான் ஏதோ நான் இருக்கிறதே பிடிக்காத மாதிரி பேசினேன். பாப்பா பேச முடியா? சரி சொல்லுங்கள் கேட்போம். அது அம்மாவுக்கு இங்கே தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னதான் உன் அப்பா உன் பாட்டி எல்லாருமே இருக்காங்க தான், இல்லைன்னு சொல்லலை. இப்போது 2 நாள் கழிச்சு எப்படி இருந்தாலும் அக்கா தங்கச்சி 2 பேரும் புகுந்த வீட்டுக்கு போயிடுவீங்க உங்கள் புருஷனோடையே. ஆனால் அம்மாவுக்கு என்னென்னா, அக்கா பிள்ளை பெத்தால. ஆமாம், அவள் பெற்றுக்கும் போது இங்கே தானே இருந்தா. ஆமாம், பிள்ளை பெற்று 3 மாதம் எப்படி அவளுக்கு குழந்த பிறந்து 3 to 4 மாதம் இங்கே தானே இருந்தா. மாமா கூட அடிக்கடிக்க வந்து பார்த்துட்டு போனார் குழந்த பிறந்ததுக்கப்புறம், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்தாரே. அதான் அதே மாதிரி உனக்கும் இது மூத்த பிள்ளை தானே? ஆமாம், நீயும் இங்கே இருக்கியா பாப்பா அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. அம்மா உன் நல்லதுக்கு தாண்டா சொல்கிறேன். இப்போ நீ எங்கள் கூட இருந்தனா அம்மா உன்னை பக்கத்துலேயே வச்சு கண்ணு கருத்துமாக பார்த்துப்பேன். உன் மாமியார் அப்படி பார்த்துக்க மாட்டாங்களா சொல்ல, எனக்கு தெரியும். என்னதான் உன் மாமியார் மேலே எனக்கு ஒரு பொசிட்டிவ் கோபம் வந்தாலும் அம்மாவுக்கு தெரியும் உன் மாமியார் உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்க அப்படின்னு. இருந்தாலும் ஒரு பெத்த தாய்க்கு தெரியும்
அந்த பிள்ளையை எப்படி பார்த்துக்கணுங்கிறது இந்த உலகத்தில் பெத்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும். இப்போது என் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை இல்லை, அப்போது உன்னை நான் எப்படி பார்த்துக்கணும்? அதான் அம்மாவுக்கு நீ இங்கே இருந்தேன்னா அம்மா உன்னை கண்ணு கருத்துமாக வச்சு பார்த்துப்பல. புள்ள பிறக்கிற வரையும் தான்டா. புள்ள பிறந்து 1 மாதம் இருக்கணும்னா நீ இரு, அதுக்கப்புறம் நீ உன் புருஷன் கூடயே போகலாம் வீட்டுக்கு அப்படின்றாங்க. உனக்கு தான் தெரியும்லம்மா எனக்கு அவங்கள எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. அவர் எல்லாமே இந்த 1 மாதமே எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது. அதனால தான் நான் அவர்கிட்ட என்னை வந்து பார்க்க வாங்க அப்படின்னு கேட்பேன். சம்டைம்ஸ் கேட்காமல அவரே வந்துடுவார். அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி வந்து கேட்குறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. புரியுதா? நான் சீரியஸ்லி புரியுது. ஒரு தாய் வந்து கேட்குறது கரெக்டு தான். எந்த ஒரு பொண்ணுக்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு குழந்த வந்து பிறந்த வீட்டில் தான் வந்து பார்த்து பெற்றுப்பாங்க, அது தெரியுமா எனக்கு. ஆனால் எனக்கு அவர் கூட இருக்கணும் போல் இருக்குமா, புரிஞ்சுக்கோமா. நான் இந்த 1 மாதமே ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவர் இல்லாமல். எனக்கு அவர் கூட இருந்தாதாம்மா சந்தோஷமாக இருக்குது. எஸ், எனக்கு புரியுது, இது அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ் மேரேஜ்லாம் கிடையாது. ஆனால் நீ பார்த்த மாப்பிள்ளை ரொம்ப நல்ல மாப்பிள்ளை, என்னை நல்லா பார்த்துப்பாரு. நீ பயப்படாத, உன்னை விடவே அதிகமாக பார்த்துப்பாருமா, என்னைய நல்லாவே பார்த்துப்பாரு. கூடயே இருந்து எனக்கு சாப்பாடு ஊட்டி வர்றதுலேருந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே அவர் பண்ணுவாருமா. அதனால் நீ இந்த தடவை விட்டுறேன். நான் தான் உங்ககிட்ட நானாக சொன்னோம்ல, கடைசி 2 மாதமோ 3 மாதமோ வந்து நான் இங்கே இருக்கிற மாதிரி பார்க்குறேன்னு. அது இல்லை பாப்பா. மா, நான் தான் சொல்லிட்டேனம்மா, என்னம்மா நீங்கள் எனக்கு அவர் கூட தாம்மா இருக்கணும், புரிஞ்சுக்கோங்கம்மா. பிறந்த வீட்டில் தான் இத்தனை வருஷம் இருந்து இப்போ கல்யாணம் ஆகிட்டு போய் 4 மாதத்தில் அவர் கூட தான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், புரியுது. நீ என் மேலே இருக்க அக்கறை, என் மேலே இருக்க பாசத்தில் தாம்மா பேசுகிற, தெரியும். ஆனால் எனக்கு இங்கே இருக்கிறத விட அவர்கிட்ட இருந்தேன்னா ரொம்ப சேஃபாக செக்யூராக ஃபீல் ஆகுமா. ஏன்னா நான் அவரை அவ்வளோ லவ் பண்ணுறேன், உனக்கு தெரியும்ல. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நான் 4 மாதம் ஆச்சு, 3ஆவது மாதத்தோடு இங்கே உட்காந்துருக்கேன்னா யோசிச்சுப்பாரு எனக்கு அவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை, எவ்வளோ லவ் இருந்திருக்கோன்னு. அம்மாட்ட பேசுகிற பேச்சு அடி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கன்னத்துலேயே ஒரு டிஷ்ஷும் வைக்கிறாங்க. அம்மா, இன்னும்மா உன்கிட்ட தானேம்மா சொன்னேன், அம்மாட்ட இப்படிலாம் பேசுவாங்களா? உனக்கு ஒரு அடையாளமாக சொல்கிறேன் என் பேபியை. அது சரி, ஆனால் நீ யோசி பாப்பா, உங்கள் அக்கா அப்படி தானே பெற்றுக்கிட்டா, இப்போ நீ மட்டும் அங்கே போயிருக்கேன்னா இப்படிடா. அம்மாவோட பேச்சை ஒரு தடவையாவது நீ கேட்குறியா? உன் பேச்சு தான் நான் கேட்டேனே. வந்து மாப்பிள்ளையே என் புருஷனை காட்டினேன், நான் கழுத்து நீட்டில் நான் வந்து சொன்னேன்னு நீ கட்டிக்கிட்ட. ஆமாம், நடிக்காதம்மா, பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. இப்படிப்பட்ட புருஷனெல்லாம் யார் விடுவா, இப்படிப்பட்ட பையனெல்லாம் யார் விடுவான்னு சொல்லி உடனே நீ கட்டிக்கிட்ட ஆரவாரமா. வெளியே சொல்லிக்காத. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை பாப்பா உனக்கு. ஆமாம், அவர் வரும்போதே எவ்வளோ ஹேண்ட்ஸமாக வந்தார், இந்த ஒயிட் ஷர்ட்டு மறக்கவே மாட்டேலம்மா நான். நீ மறக்கலன்னா சரி, அது எதுக்கு எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க? மா, என்னம்மா நீ உள்ள எவ்வளோ பாசமாக சொல்லிகிட்ருக்கேன், என்னோடய லவ்வை சொல்லிகிட்ருக்கேன். உன் லவ்வும் புருஷன்கிட்ட போய் சொல்கிறீ. நான் அவர்கிட்ட சண்டை போட்டேன். என்னது? அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஒரு சின்ன ஃபைட், அதெல்லாம் நீ கேட்டுக்காத. எனக்கு அவர் கூட தான் இருக்கணும், நான் சொல்லிட்டேன், புரியுதா? நான் சொன்ன மாதிரி அவரும் உன்ட்ட சொன்னார்ல, 2-3 மாதம் கடைசி மாதத்தில் நான் இங்கே வந்து இருப்பேன் உன் கூட தான், ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேம்மா. உனக்கு தெரியும், நான் சொன்னதை செய்வேன், அப்படி தானே? அது வரைக்குமாவது நான் அவர் கூட இருக்க விடுமா. கல்யாணம் ஆகி 4 மாதம் தான், கரெக்டாக அந்த 1 மாதத்துக்கு முன்னாடி ஆடி மாதம்னு சொல்லி என்னை அழகாக கூட்டிகிட்டு வந்துட்டேன் என் புருஷன்கிட்ட இருந்து. அந்த ஆடி மாதத்தில் வந்ததுலேருந்து தான் ஒரே மாதத்தில் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா அவரை. அவர் கூடயே இருந்து பழகிருச்சோம்மா எனக்கு. எனக்கு புரியுது, 4 மாதம் தான் ஆயிருக்கு. ஸோ 3 மாதம் அவர் கூட இருந்திருக்கேனா கரெக்டாக. அந்த 3 மாதத்தில் அவர் என்னை எப்படிலாம் பார்த்துருக்காரு நீ பாரு. இப்போ அவர் கூட தான் நான் இருப்பேன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ அவர் என்னை எந்த அளவுக்கு பாசமாக தாங்கியிருக்காருமா. உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லைல்ல. உன் சின்ன மாப்பிள்ளைய பற்றி உனக்கு தெரியும்ல. எனக்கு தெரியும்டி, எனக்கு தெரியும், நீ சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. எனக்கே பிடிச்சதுனால தான் உங்கள் அப்பாட்ட இந்த சம்மதத்தை விடக்கூடாது, உடனே அவளை கன்வின்ஸ் பண்ணுங்கன்னு உங்கள் அப்பாட்ட அதை அடம் பிடிச்சேன் நான். நீ மட்டும்தான் அடம் பிடிச்சியா? நானும் தானே சொன்னேன் எங்கள் அப்பாட்ட. அப்பா, உங்கள் பொண்டாட்டி என்ன சொல்கிறது, எனக்கு என் புருஷனை பிடிச்சிருக்கு, நான் தானே அப்பாட்ட சொன்னேன். ஆமாம், நீ தான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே என் புருஷன் சொல்லிட்டு இருந்தியே, கொட்டு அடிச்சிட்டு இருந்தியே அப்படின்றாங்க. நீ ரொம்ப பேசுகிறம்மா. நீ இப்போ என்னை கன்வின்ஸ் பண்ண வந்திருக்கேங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனால் நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன். நீ ஆட்டனாலும் போய் சொல்லிக்கோ. நான் அத்தை மாமாட்டெல்லாம் சொல்லிட்டேன்டி, அவங்க ஒத்துக்கிட்டாங்கடி. எதை ஒத்துக்கிட்டாங்களா? எப்போ? கடைசியாக நான் அன்றைக்கி பேசும்போது இந்த மாதிரி சம்மந்தி நான் வீட்டிலே வச்சுக்கலான் இருக்கேங்கும் போது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு பொண்ணு தானே. அப்படி இருக்கும் போது
நம்ம என்ன சொல்லவா வேணும்? புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. குழந்த பிறந்ததுக்கப்புறம் எங்கள் மருமகளை எங்ககிட்டே கொடுத்துருங்கன்னு தான் கேட்டாங்க என்கிட்ட. என் அத்தை அப்படிலாம் ஒத்துக்க மாட்டாங்கம்மா அவ்வளோ சீக்கிரம். நீ தான் அப்படி நினச்சிட்டு இருக்க. உங்கள் அத்தை ஒத்துக்கிட்டாங்க உடனே. நீ போய் சொல்கிற. என் அத்தை அப்படிலாம் ஒத்துக்க மாட்டாங்க. என்னடி நீ அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அத்தைக்கு பண்ணிகிட்ருக்க? ஆமாம், இப்போ என் கூட தானே இருக்காங்க எங்கள் அத்தை. என் அத்தை தான் இப்போ நாங்கள் நல்லா பார்த்துக்கிறது. அதனால் நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்தால் நான் வேலை தானே வாங்குறேன். சரி, உன் நல்லதுக்கு தானே வேலை வாங்குறேன். நீ போமா. எல்லா டைமும் இப்படியே சொல்ல வேண்டியது உன் நல்லதுன்னு. எனக்கு தெரியாது அவங்களாம் ஒத்துக்கிட்டாங்களோ ஒத்துக்கலையோ, அது என் பிரச்சனை கிடையாது. என் புருஷன்ட்ட நீ பேசுனியா? பேசின மாதிரி தான் தெரியுது. ஒன்று தலையா ஆட்டு, இல்லைன்னா அப்படியே ஆட்டு. ஊன்னு ஆட்டுறாங்க உங்கள் அம்மா. ஏம்மா இப்படி பண்ணுற? பேசி வச்சுட்டு ஏம்மா பண்ணுறேன்? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவங்ககிட்ட போய் பேசியிருக்கலாம்ல. நீ நீ எப்படி இருந்தாலும் ஒத்துக்க மாட்டே தெரியும். அவங்கக்கிட்ட சொன்னால் எப்படி இருந்தாலும் உன்னை கன்வின்ஸ் பண்ணுருவாங்கன்னு தான். மாஸ்டர் மைண்ட் வேலைலாம் நல்லா பார்த்துட்ருக்காம்மா. எனக்கு தெரியாது. என் புருஷன் என்ன சொன்னார் முதல்ல அதை சொல்லு. அவர் ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டேன்னு தான் பேசினார். அப்புறம் அவர்கிட்ட அப்படி இப்படின்னு கொஞ்சம் எடுத்து சொன்னேன். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. என்னது? அவர் ஒத்துக்கிட்டாரா? நிஜமா? என்ன சொன்னார் வேறு? சரிங்க அத்தை, இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அவளை அங்கேயே வச்சுக்கோங்க. முதல் குழந்த பிறந்ததுக்கப்புறம் நான் வந்து கூட்டிகிட்டு வந்துக்கிறேன் வீட்டுக்கு. அப்பப்போ நான் வந்து அவளை அங்கே பார்த்துக்கிறேன். அங்கேயே கொஞ்ச நாள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அவராம்மா சொன்னார். என்ன நம்ப மாட்டியாடி நீ? எனக்கு நம்பவே முடியலம்மா. அவர் அப்படி சொல்லவே மாட்டார். உன்னை நான் எப்படி பெற்றேன்? அது உனக்கு தான் தெரியும். இந்த நக்கலுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வாயில் அகைன் டிஷ்ஷும் வைக்கிறாங்க. நீ என்னை அடிச்சுக்கிட்டே இருக்க, புல்லட்டை போட்டு குத்துருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே உங்கள் அம்மா உங்கள் வயிற்றை பார்த்துட்டு, எது இந்த வயிற்றுக்குள்ளே இருக்க இந்த குட்டி குழந்தையா? இது வெளியே வர இன்னும் 7 மாதம் ஆகுமா? வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வந்ததுக்கப்புறம் என் பிள்ளைய விட்டு உன் ஃபேஸ்லேயே பாத்ரூம் அடிக்க வைக்கல, என் பேர் ஒயின் இல்லைம்மா. உனக்கு அப்போ அந்த பிளான்லாம் இருக்கா ஆல்ரெடி? வச்சுருக்கேனே. ஓஎஸ், என்கிட்ட நிறைய பிளான் இருக்குது. உங்கள் எல்லாரும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக டார்ச்சர் பண்ணலாம் என் பிள்ளைய வச்சு அப்படின்னு. அப்போ உன் புள்ளனே முடிவு பண்ணிட்டியா? எதனால்? எனக்கு பையன் மட்டும் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கையிலே பிடிக்க முடியாதும்மா. பொண்ணு வேணாம், பையன்தான் வேணும் எனக்கு. எதனால்? உங்கள் வீட்டில் பொண்ணு வேணான்னாங்களா? என் வீட்டில் எந்த குழந்தையா இருந்தாலும் ஓகே தான். ட்வின்ஸு கூட ஓகே தான் சொன்னாங்க. அப்புறம் அத்தை கூட சொன்னாங்க, அத்தை வந்து பொண்ணு கிடச்சா நல்லாயிருக்கும்னாங்க. நான் அத்தைகிட்ட சொன்னேன், இல்லை அத்தை, பையன்தான் வேணும். உங்கள் பையன் மாதிரி அழகாக ஒரு பையன் வேணும் அப்படின்னு. அப்புறம் அப்போ என் புருஷன் என்ன சொன்னார்னா, எனக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னாருமா. ஈய அப்படின்னு வந்து உங்கள் அம்மா ஒரு ஃபேஸ் இதாக எடுத்து, நான் உன்கிட்ட சொன்னதுதாம்மா. என்னால் கண்டிப்பாக என் புருஷனை விட்டுட்டுலாம் இங்கே வந்து இருக்க முடியாது. உன் பெரிய பிள்ளை வேணா அவள் புருஷன் இல்லாமல் கூட இங்கே இருந்துப்பா. ஆனால் நான் அப்படி கிடையாது. எனக்கு என் புருஷன் தான் முக்கியம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. எல்லாம் அவரை சொல்லணும். யாரை? என் புருஷனை அப்படின்றாங்க. சரி போ, அது நீயாச்சும் உன் புருஷனாச்சு. இப்போ நான் என் புருஷன்கிட்ட பேசணும், அவருக்கு வச்சுருக்கேன் கச்சேரி. நீ போய் உன் புருஷனை பாரு, நான் என் புருஷனை பார்க்குறேன் அப்படின்றீங்க உங்கள் அம்மாட்ட. மூச்சுக்கு 300 தடவை புருஷன் அடிச்சுக்கிறியா நீ? ஆமாம், என் புருஷன் தான் சொல்ல முடியும். அதுவும் என் ரொமான்டிக் புருஷன். உங்களுக்கு அப்படியா? உங்கள் அப்பா பண்ணாத ரொமான்ஸா, உங்கள் அப்பா பண்ணாத காதலா அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிற? அப்பா காதலா பண்ணார்? இல்லை, உங்கள் அப்பா சிலுமிஷ வேலை நிறைய பண்ணியிருக்காரு. தீராத விளையாட்டு பிள்ளை அப்படின்றாங்க உங்கள் அம்மா. அடுப்பாவுமே, எங்கள் அப்பா இப்போ கண்ணனா? அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போகிறாங்க. மம்மி சொல்லிட்டு போ மம்மி. இரு, நான் உன்னை வந்து வச்சுக்கிறேன். முதல்ல அவரை போய் வெளுத்தனா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வெளியே போயிடுறாங்க. நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க போனதுக்கப்புறம் எட்டி பார்த்துட்டு போய் உங்கள் ஃபோன் தான் எடுத்து கால் பண்ணுறீங்க. அவர் எடுக்கவே இல்லை ஃபஸ்ட்டு ரிங்கு. பத்தியா எடுக்கவே மாட்டார் இந்த டைம் மட்டும். எப்படி தான் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுதுன்னு கூட தெரியுறதில்ல. எப்பயுமே கால் பண்ணால் எடுப்பார், ஆனால் ஒரு சில நேரம் எடுக்க மாட்டார். இப்போ பார், விடவே மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் கால் பண்ணுறீங்க நீங்கள். திருட்டு மாமா உனக்கு இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறீங்க. அவர் காலை அட்டன் பண்ணுறாரு. ஹலோ, கோவம் பேச்சாடி உனக்கு? இன்னும் கோவம் அதிகமாகிருச்சு எனக்கு. அப்படி என்ன பண்ணேன் நான்? சாருக்கு நான் இல்லாமல் இருக்கணும்னு அவ்வளோ ஆசையோ? அப்படிலாம் இல்லையே. யார் உன்ட்ட அப்படி சொன்னா? நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? அதுவும் நீ இல்லாமல் ராத்திரி நேரத்தில் எப்படிடி இருப்பேன்? ஓ, சாருக்கு அப்போ ராத்திரிக்கு தானே தேவை. அப்படி சொல்லியே. நீ எனக்கு முழு நேரமும் வேணுடியாமோ? 24 மணி நேரமும் நீ என் கூடயே இருக்கணும். நல்லா சோக்கா பேசுகிறீங்க வாயால். ஆனால் என்ன வேலை பார்த்து வச்சுருக்கீங்க நீங்கள்? நான் என்ன பண்ணேன்?
நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அது என்ன உங்கள் அத்தை வந்து கேட்டோன்னே இருக்கட்டும் அத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், பெத்த தாய் கேட்கும் போது தர முடியாது நான் சொல்கிறது. அது அப்போது தாலி கட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். தாலி கட்டினதுக்கு அப்புறம் எப்படி நீங்கள் ஒன்று கொடுக்கலாம் என்னைய? உங்களுக்குலாம் என்ன பார்த்தா எப்படி இருக்கு? வாலிபால் மாதிரி இருக்கா தூக்கி தூக்கி போடுறதுக்கு? ஏய் நீங்கள் வாலிபால்லாம் இல்லடி செல்லும். இந்த கொஞ்சம்லாம் வேணாம், நான் ஆல்ரெடி செம்ம கோவத்தில் இருக்கேன். எனக்கு தான் தெரியுமே, ஆனால் அவனா கோவப்பட்டுக்கிறது. என்னடி இப்போ உன் பிரச்சனை? சும்மா கால் பண்ணி திட்டுற, கொஞ்சம் கூட நார்மலாக பேச மாட்ற. உனக்கு அதிகமாக மூட் ஸ்விங் ஆகிட்டுருக்கு இப்போல்லாம். பெசாட்டி உனக்கு கூப்பிட்டு போய் டாக்டரை தான் பார்க்கணும். உங்களுக்கு தான் டாக்டரை பார்க்கணும். 1 மாதம் கூட ஆகலை. அப்பப்போ வந்து பார்த்துட்டு இருந்தீங்க, கொஞ்சம் நாளாக சரியாக பார்க்கக்கூட முடியல. கேட்டால் வேலை வேலை வேலைன்றது. இப்போ இல்லைனா கம்ப்ளீட்லி இன்னும் ஒரு 7 மாதம் நான் இங்கேயே இருக்கணுமா உங்களை விட்டு? ஏய் என்னடி பேசுகிற நீ? பிள்ளைல அவங்களுக்கும் இருக்கும்ல, அத்தைக்கும் ஒரு பாசம் இருக்கும், பிள்ளைய கூடயே வச்சு பார்த்துக்கணுன்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள என்னடி தப்பு இருக்குது? அது தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். தாலி கட்டிட்டீங்கல்ல, இப்போ ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களோடது தான். அப்படியே உடனே எங்கள் அம்மாட்ட தாலிட்டா சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சிட்ருக்கீங்களா நீங்கள்? அது நடக்காது. நான் என் புருஷன் கூட தான் இருப்பேன், எனக்கு தெரியாது யாராக இருந்தாலும் சரி. இதில் வேற சம்பந்திக்கிட்டலாம் பேசினேன்னு வேற சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க உங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னைய வச்சு? உன்னை வச்சு ஒன்றுமே பண்ணலடி செல்லும். அவங்கள எதுக்கு இழுக்கிற நீ? நான் இழுப்பேன், என் அத்தை என் மாமனார். நீங்கள் எதுவும் பேசாதீங்க. சரிம்மா அமைதியாயிட்டேன். எதுக்கு அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க உடனே? கேட்டால் எங்கள் அம்மா கதையாக கட்டுறாங்க. அவங்களும் ஒரு பொண்ணு தானே, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இருக்கட்டும் பிரச்சனை இல்லை, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துக்கிறோம் அப்படின்றாங்களாம். எந்த தைரியத்தில் அத்தை அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னே, ஐயோயோ மம்மி வேற மாட்டிக்கிச்சேன்ற மாதிரி இருக்குது அவரோட மைண்ட் வாய்ஸு. அவர் அப்படியே அவங்க அம்மாவை தான் பார்க்குறாங்க. அவங்க அம்மா அங்கேருந்து வந்து பார்த்துட்ருக்காங்க. என்னடா அப்படின்ற மாதிரி சிக்னல் காமிச்சோன்னே அவர் வந்து கந்தல் அடிச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்க தலையில் அடிச்சுக்கிறாங்க. ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பக்கத்துலேயே வந்து அவரும் உட்காந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சிட்ருக்காரு. உங்கள் மாமனாரும் என்ன பண்ண எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லி முணுமுணுத்துட்ருக்காரு ஃபோனில். இல்லை கேட்கல. ஒன்றுலடி பொண்டாட்டி சும்மா சும்மா. என்ன சும்மாவோ தெரில, எனக்கு தெரியாது. இது 2 நாள் தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க. எங்கள் அம்மாட்டையும் அதான் சொன்னேன் நான். 2 நாளில் வந்து என்னை கூட்டிகிட்டு போகலனா அங்கேயே இருந்துருவியாடி? நான் அந்த வீட்டுக்கு வருவேன் திருப்பி. அப்படிலாம் வரக்கூடாது, நான் தான் உன்னை முறைப்படி கூட்டிகிட்டு வரணும் அந்த வீட்டுக்கு. அப்போ ஒழுங்குமுறை தான் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சிடுறீங்க. இங்கே இவருக்கா அந்த ஃபோனை வச்சதுக்கப்புறம் இவ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு வச்சுருவா. அப்படியே வந்து ஃபோனை வச்சுட்டு அவங்க அம்மாவை தான் பார்க்குறாரு. ஏம்மா எனக்கு இப்படி ஒரு அழகு பொண்டாட்டியை கட்டி வச்சிங்க? டேய் நானாடா உனக்கு கட்டி வச்சேன், நீ தான் ஆசைப்பட்டு கட்டிக்கிட்ட, அவள் தான் வேணும்னு. அவளும் நீ தான் வேணும்னு கட்டிக்கிட்ட. நீங்கள் 2 பேரும் ஹெவனில் மேட்ச் மேடு போலடா. அப்படியே 2 பேர் மேலேயும் அப்படியே உருகி உருகி போய் கிடக்கிக்கடா. டேய் நாங்கள் கூட இந்த அளவுக்கு காதல் பண்ணிக்கிட்டு தெரியல, நாங்களும் சரி எங்கள் சம்பந்தியும் சரி. 2 பேரும் உருகி உருகி காதல் பண்ணுறது, வெளி வெளியாக சுற்ற வேண்டியது, அப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. எப்பப்பப்பப்பா என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு சொல்லி உங்கள் மாமியார் பேசினோடனே அவர் வந்து சொல்கிறாரு மாமனார், விடுமா இதில் என்ன இருக்குது, சின்னஞ்சிருசுங்க அப்படி தானே இருக்கோம். நீங்கள் ஏங்க சொல்ல மாட்டீங்க? இங்கே பாருங்க எப்படி 2 பேரும் இது பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. அவள் ஒத்துட்டே இருந்திருக்க மாட்டா, எனக்கு நல்லாவே தெரியும் அவளை பற்றி. என் மருமகளை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு வந்து அவங்க சீன் போட்டோன்னே, அப்படியா அப்போ உங்கள் மருமகளை போய் கூப்பிட்டு வருவோம் வாங்க, இன்னும் 2 நாள் இருக்குல்லடா. ஓ அப்போ உனக்கும் மருமக வேணாம் என்ன மம்மி அப்படி தானே? டே நீ வேற ஏன்டா, அவள் லைனில் கீனில் இருக்காளாடா? இல்லை வச்சுட்டாவ. அப்பா எனக்கு அவள் மாமியார் மாதிரி பண்ணுறாடா, ஆனால் இருந்தாலும் அந்த பிள்ளை சொக்க தங்கம். அதனால தான் பார்த்தோன்னே டேய் விட்டுறாதடா, வீட்டுக்கு மருமக வேணும்டா அப்படின்னு வந்து உள் மனசில் பதிச்சேன். நீ கூட அவள் தான் வேணும்னு அப்போ ஒத்த காலில் நின்ன. அப்படியே சந்தோஷமாயிடுச்சு. அவள் நினச்சிருந்தா உன்னை வேணான்னு சொல்லியிருக்கலாம், எதனால் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் கேட்டோன்னே, அது வந்துங்க அதான் முன்ன பின்ன ஒரு 7 வருஷம் அப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல 2 பேத்துக்கு ஏஜ் கேப்பு, அதை வச்சு அவள் வேணான்னு சொல்லியிருக்கலாம். அதுவும் படித்து முடிச்ச பொண்ணு எப்படி கையோட ஒத்துப்பா நீங்களே சொல்லுங்களேன். அந்த பிள்ளைக்கு ஏதோ இவன் மேலே ஆசை இருந்திருக்கு பார்த்தோன்னே, அதனால தான் உடனே கட்டிக்கிச்சு. இல்லைனா கட்டிகிட்டு இருந்திருக்குமா அப்படின்னு வந்து அவங்க பேசினோடனே, 2 பேருக்கு முன்னாடி தானே நின்றுட்டுருக்கேன் நான். அதான் பேசுகிறேன் உன்னை பற்றி. உனக்கு பின்னாடி தான் பேசக்கூடாது, உன்னை முன்னாடி வச்சு பேசலாம்ல. உண்மையை தாண்டா சொன்னேன். உன் பொண்டாட்டிக்கு உன் மேலே விருப்பம் இல்லாமல, நீ தான் வேணும் கட்டிப்பேன்னு சொல்லிட்டு அவ்வளோ தைரியமாக வந்து அவ்வளோ பேர் முன்னாடி சொன்னா அப்படின்னு சொன்னானே அவருக்கு லைட்டாக ஒரு சிரிப்பு வருது அந்த நிகழ்வை நினைக்கும் போது. அவருக்கு அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் வந்தோன்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே உட்காந்துருக்கீங்க. என்னம்மா நீங்கள் இப்போ எனக்கு கல்யாணம் ரொம்ப முக்கியமாம்மா, இப்போ தான் படித்தே முடித்தேன், இன்னும் வேலை கூட தேடல, அதுக்குள்ளே கல்யாணம்.
நான் எதுக்கு அப்போ படிக்க வச்சிங்க நீ அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. சும்மா ரெடி, நல்ல சம்மந்தம், இதெல்லாம் விட்டால் எப்படி கிடைக்குன்னு கூட தெரில, உனக்கு மாப்பிள்ளையை பார்த்தோன்னே பிடிக்கும் கண்டிப்பாக அப்படின்றாங்க. எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, உனக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், அதான் வாய் நிறையா மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டியே அப்படின்னு வந்து சொன்னோடனே உங்கள் அக்கா பக்கத்துலேருந்து பேசுகிறாங்க. ஏடி எப்போ பார்த்தாலும் கிளவி மாதிரியே பேசிகிட்டு இருக்க, ஏதோ நல்ல சம்மந்தம் வந்திருக்குன்றாங்களா அம்மா, சொல் பேச்சு கேட்டிருக்கியா, எதை பேசினாலும் இது பேசுறது, உன்னெல்லாம் கட்டிக்கிட்டு எந்த பையன் கஷ்டப்பட போகிறானோ தெரில, அது இந்த பையனாக இருந்தானா அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சுது அப்படின்றாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் பார்ப்பேன், எனக்கு பிடிக்கலன்னா உடனே பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அப்படியாடி சொல்லிடுவியாடி அப்படின்னு உங்கள் அக்கா இது லீன் ஆகிட்டு கேட்குறாங்க. நீ எதுக்கு லீன் ஆகிற, சும்மா சொன்னேன், உன் சும்மா இதிலே தெரியுது, அங்கிட்டு போனீன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக புடவெல்லாம் கட்டி கொஞ்சம் நகைலாம் போட்டு மேக்கப்லாம் போட்டு பூலாம் வச்சு அப்படியே பொண்ணு மாதிரி அழைக்கா வது ஸ்டைலில் வரீங்க. நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்து கிச்சன் கூப்பிட்டு போகிறாங்க. கிச்சன்லேருந்து போயிட்டு நீங்கள் இந்த டீ எல்லாமே எடுத்துகிட்டு வருவோம்ல, ஸோ பிளேட்டில் அப்படியே வச்சு அழகாக எடுத்துகிட்டு வரீங்க. வந்தோடனே பார்க்குறீங்க எல்லாம் அங்கே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ கொஞ்சம் ஷையாக இருக்கும்ல புது ஆள்லாம் பார்க்கும்போது, அந்த மாதிரி ஒரு டைமு. ஸோ அப்படியே நீங்கள் எல்லாேருக்கும் வந்து அந்த பிளேட் வந்து நீட்டிகிட்ருக்கீங்க. எல்லாேருக்கும் டீ கொடுக்கும் போது ஒருத்தர் ஃபேஸ் அப்போ தான் வந்து அப்பனி பார்க்குறீங்க. கொடுத்தது உங்கள் அத்தைக்கு தான். உங்கள் அத்தையோட முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் உங்களை பார்த்தோன்னே. அதுக்கடுத்து மாமனார், அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவர்கிட்டயே வரீங்க. அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும்போது நீங்கள் அப்பனி ஃபஸ்ட்டு பார்க்கல, கொஞ்சம் பொறுமையாக தான் அப்பனி பார்க்குறீங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சி போச்சு, செம்ம அழகாக இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. பார்த்தோன்னே பட்டாம்பூச்சி வயிற்றுக்குள்ளே. அதை கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் வரீங்க. அவங்களோட சொந்தக்காரங்க 2-3 பேர் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு உங்கள் அம்மா அப்பாவுக்கு எல்லோரும் கொடுத்துட்டு அப்படியே ஓரமாக நின்றுட்டுருக்கீங்க. எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஓரமாக நின்றுட்டுருக்கீங்க நீங்கள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா தான் பேசுகிறாரு. மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு அப்படிலாம் பேசுவாங்கள்ல, அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே பொறுமையாக அவங்க ஐஸ் அப் பண்ணி அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் ஆல்ரெடி உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கா இவர் என்ன நம்மளை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் உடனே உங்களோட ஐஸ் வந்து டவுன் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு அவர் ஃபேஸ் பண்ண முடியல, வெக்கமாக இருக்குது. அப்படியே பேசி முடிச்சுட்டு மாப்பிள்ளையும் பொண்ணு கொண்டே தனியாக பேசிட்டு வரட்டும் அப்படின்னு வந்து சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. உங்கள் 2 பேரையும் மேலே தான் டெரஸ்க்கு. நம்ம டெரஸில் பூச்செடிலாம் வச்சு அழகாக இருக்கும் க்ரீனிஷாக. ஸோ அப்படியே மேலே போகிறீங்க நீங்களும் அவரும் வந்து நீங்கள் நிற்கிறீங்க. நீங்களும் அவரும் அப்படியே போயிட்டு எதுவுமே பேசலை ஃபஸ்ட்டு. அப்போ அவர் தான் ஆரம்பிக்கிறாரு. என் பேர் ஜங்குக், உங்கள் பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என் பேர் மொயின். என்ன படிச்சிருக்கீங்க? நான் இப்போ தான் பிகாம் முடித்தேன். அப்படியா? நான் என்ன பண்ணுறது தெரியுமா? சொன்னால் தானே தெரியும் அப்படின்றீங்க. நீங்கள் ரொம்ப கேஷுவல் ஆகிட்டீங்க ஒரு செகண்டு. அதிலே தெரிஞ்சிச்சு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்ட்ஸை ஃபோல்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த செவுர் மாதிரி இருக்கும்ல லீன் ஆகி உங்களை தான் பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்காரு. நான் இப்போ ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன். ப்ரொஃபஸரா? அப்போது உங்கள் வயசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னசென்ட்டாக கேட்குறீங்க. இருக்கும், ஒரு 28-29 இருக்கும். வயசாயிடுச்சா உங்களுக்கு? அப்போ யார் பிறந்தாலும் வயசு தானே ஆகும். அது சரி, பார்க்க ஆனால் அப்படி இல்லவே இல்லையே. சரி அதெல்லாம் விடுங்க, உங்கள் லுக்ஸ் உங்கள் ஏஜ் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு? வயசாகிடுச்சுல உங்களுக்கு ஆல்ரெடி, இவ்வளோ வயசுக்கு அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்குறீங்க அவர்கிட்ட. அதுவா, எனக்கான பொண்ணு நான் இந்த வயசில் தான் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சேன், கிடச்சிருச்சு ஆல்ரெடி அப்படின்றாரு. உங்களுக்கு எப்படி பொண்ணு அதுக்குள்ளே கிடைக்கும்? இப்போ தானே நான் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக பேசுகிறீங்க. நான் அப்போ தானே படித்து முடித்த ஒரு பெஞ்சு மாதிரி சொல்லலாம் கைஸ், அந்த மாதிரி. ஸோ இன்னசென்ட்டாக கேட்குறீங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட 2 ஹேண்ட்ஸும் பின்னாடி அந்த சிவர் இருக்கும்ல அதில் அப்படியே வச்சுட்டு உங்களை தான் பார்க்குறாரு. உனக்கு உண்மையாகவே புரியலையா? புரியல. எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்ற. என்னை பிடிச்சிருக்கா? இப்போ தானே பார்த்தீங்க? ஆமாம், உன்னை அதுக்கு தானே பார்க்க வந்ததே. அது சரிதான், ஆனால் இப்போ தானே என்ன பார்த்தீங்க, அதுக்குள்ளே எப்படி பிடிக்கும்? பிடிக்கிறதுக்கு தானே பார்க்குறது. இல்லை, நீங்கள் என்னென்னமோ பேசுகிறீங்க, ப்ரொஃபஸர் வேறு சொல்கிறீங்க, நல்லா வார்த்தை மாயாஜாலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. அப்போ அவர் உங்கள் ஹேண்டு தான் ஒரு ஹேண்ட் அப்படியே பிடிச்சிக்கிறாரு. அவருடைய ஒரு ஹேண்டு வந்து செவுத்தில் வச்ச மாதிரி, லைக் பின்னாடி செவர் இருக்கும்ல அந்த ஸ்லாப்பு, அதில் வச்ச மாதிரியே இன்னொரு ஹேண்ட் இருக்கும், அதை வந்து வச்சு உங்கள் கையை பிடிக்கிறாரு. உனக்கு என்ன பிடிக்கலையா என்ன
அப்படி சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அவர் உங்கள் கை பிடிச்சிருக்காருல, அந்த கையையும் அவரையும் தான் பார்க்குறீங்க. நான் அப்படி ஒன்றும் சொல்லலையே. அப்புறம் ஏன் இப்படி பேசுகிற? அது எனக்கு தெரியல, அதனால தான். ஸோ உனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில, அப்படி தானே? ம், சரி, யோசி, நீ நல்லா யோசிச்சுட்டு வேணா சொல்லு. என்னை பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? ம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தலையாட்டுறீங்க க்யூட்டாக. சரி, கிட்ட வந்து என்னன்னா நல்லாயிருக்கும். எதுக்கு? இதுவே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையிலேருந்து நீங்கள் ஒன்று உங்கள் கையை எடுத்துக்கிறீங்க. அவர் உங்களே தான் பார்த்து சைட் அடிச்சிட்ருக்காரு. நீங்கள் உண்மையாகவே இப்போ தான் உங்களுக்கு கல்யாணமே பண்ணிக்கணும்னு தோணி வந்தீங்களா? ம், இதுக்கு முன்னாடி லவ்? ம் ம் யார் மேலேயாவது க்ரஷ்ஷு? ம் ஸ்ட்ரிக்டா நீங்கள்? ம் லைட்டாக ஸ்ட்ரிக்ட்டு தான், ஆனால் பொண்டாட்டிக்கலாம் இல்லை. உங்கள் பொண்டாட்டி எப்படி வச்சு பார்த்துப்பீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. என் பொண்டாட்டியை இப்படி நிற்க வச்சு என்னை கேள்வி கேள்றீங்க. காலேஜில் பசங்களை நான் கேள்வி கேட்பேன், என் வீட்டில் என் பொண்டாட்டி என்னை கேள்வி கேட்பா. என் பொண்டாட்டிக்கு ஃப்ரீடம்லேருந்து எல்லாமே இருக்கும். அவள் ஆசைப்படுற எல்லாத்தையுமே வாங்கி கொடுப்பேன். என் பொண்டாட்டியை பத்திரமா வச்சுப்பேன். என் பொண்டாட்டிக்கு தினமும் ஒரு நாள் விடாமல் லவ் கொடுத்துட்டே இருப்பேன். ஆசையாக கொஞ்சுவேன். அப்படியே குழந்தைய கொஞ்சுற மாதிரி பாசமாக வச்சு கொஞ்சுவேன். அவ்வளோதான், வேற என்ன. என் பொண்டாட்டி கூட மட்டும்தான் இருப்பேன் கடைசி வரைக்கும் அப்படின்றாரு. அப்படியா? கடைசி வரையுமா? இப்போ உங்கள் அம்மா அப்பா? அவங்களாம் எனக்கு ரெண்டாவது, முதல்ல என் பொண்டாட்டி தான். அது எப்படி? என்னதான் இருந்தாலும் அம்மா அப்பா தானே ஃபஸ்ட்டு நமக்கு. அது கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வீட்டுக்கு வருது, என்னை நம்பி வரா என் பொண்டாட்டி. அப்போ அவளுக்கு தானே நான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். நல்லா தாங்க பேசுகிறீங்க நீங்கள். அதெல்லாம் என் பிறப்புலேருந்தே அப்படி தான் இருக்குது. அப்படியா? நல்லா பேசுவீங்களா நீங்கள்? உங்களுக்கு சிப்ளிங்ஸ் யாரும் கிடையாதா என்ன? வீட்டுக்கு ஒரே சன்னா? அது எப்படி வீட்டுக்கு ஒரே பிள்ளையாக இருக்க முடியும்? சிப்ளிங்ஸ் இருந்தால் தானே ஃபைட்லாம் பண்ண முடியும். ஏன் கூட பிறந்தவங்க கூட தான் ஃபைட் பண்ணுமா? கூட வாழ வந்தவங்க கூட சண்டை போடலாமே. அதுவும் உன்ன மாதிரிலாம் பொண்ணு இருந்தால் தினம் சண்டை போடலாம், லவ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். எல்லாமேனா அதில் 1000 அர்த்தம் இருக்குது. ஒரு அர்த்தம் சொல்லுங்கள். லவ் பண்ணி ஃபைட் பண்ணி அதுக்கும் அப்புறம் அந்த ஒரு இன்டிமெசி. உங்கள் பேச்சே சரியில்லை இப்போ அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லி திரும்பிக்கிறீங்க. நிஜத்தை தான் நான் சொன்னேன். உனக்கு கேட்க முடியலன்னா போ அப்படின்றாரு. அப்படிலாம் இல்லை, தெரிஞ்சுக்கணுன்னு கேட்டேன். அப்போது உங்கள் கூட வர பொண்ணு கூட ஃபைட் பண்ணுவீங்க நீங்கள், அப்படி தானே? ஆமாம், என்ன அப்படியே காலம் முழுக்க சண்டை போடாமல் அப்படியேவா இருக்க முடியும்? அதுவும் என் பொண்டாட்டியை பார்த்தாலே தெரியுது சண்டை கோழின்னு. எதுக்குனாலும் சண்டை போடுவான்னு தெரியுது. அப்படிங்கோமே நீங்கள் ஃபஸ்ட்டு ரியலைஸ் ஆன அப்புறம் தான் புரியுது. என்ன அப்போ நீங்கள் இன்டைரக்டாக சண்டை கொல்லின்றீங்களா? என்னை பார்த்தா சண்டைக்காரி மாதிரி இருக்கா உங்களுக்கு அப்படின்னு வந்து கொஞ்சம் ஒரு செகண்டில் சந்திரமுக்கியாக மாறுறீங்க. அவர் ஒன்றே பேசுகிறாரு. நான் இன்டைரக்டாக சொல்லவே இல்லையே, டைரெக்டாக தான் சொன்னேன். டைரெக்டானா நீ தான் என் பொண்டாட்டி. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாகிடுது. நான் இன்னும் உங்களுக்கு ஓகேவே சொல்லலை. நீ ஓகேலாம் அப்புறம் சொல்லிக்கோ. முதல்ல கீழே வந்து நான் கட்டிப்பேன்னு சொல்லிக்கோ. எனக்கு அதான் வேணும். நீ தான் என் பொண்டாட்டி, முடிவு பண்ணிட்டேன்டி, நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கணத்தை லைட்டாக கிள்ளிட்டு அவர் அப்படியே போகிறாரு. ஏங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. நிற்காமல் ஒரு வாட்டி கீழே போயிடுறாரு. நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் நின்று யோசிச்சுட்ருக்கீங்க. இவர் இப்போ எதுக்கு இப்படி பேசினார்? இவருக்கு ஓகே சொல்லலாமா நோ சொல்லலாமா? பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியுது. ப்ரொஃபஸர் வேறு சொல்கிறாரு, அதனால கொஞ்சம் பயமாக இருக்குது, ஸ்ட்ரிக்டாக இருப்பாரோ அப்படின்னு நினச்சி. இவருக்கு எப்படி நம்ம ஓகே சொல்கிறது? ஓகே சொன்னால்
வீட்டில் படின்னு ஏதோ சொல்லுவாங்களோ, மாஸ்டர்ஸ் போட சொல்லுவாங்களோ, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்ச நேரம் மேலே இருந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. அவர் பேசின விதம், அவர் நடந்துக்கிட்டது எல்லாத்தையும் பற்றியும் மேலே இருந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ மேலே வராங்க, உங்களோட அக்கா தான் வராங்க. ஒயன், என்ன நீ இன்னும் கீழே வரல? நான் யோசிச்சுட்டு இருந்தேன்க்கா. சரி கீழே வா, கூப்பிட்றாங்க. இந்த வரேன். யோசிச்சு முடிச்சிட்டியா? ஏதோ யோசிச்சிருக்கேன் அப்படின்றீங்க. எது வந்தாலும் நல்ல வார்த்தை சொல்லு, நல்ல சம்மந்தம் மாதிரி தான் இருக்குது, கட்டிக்கிட்டேன்னா சந்தோஷமாக இருப்ப அப்படின்றாங்க. நீ இப்படிலாம் பேசவே மாட்டியே வேற. இவர் எப்படி சொல்கிறேன்னு அதை உள்குத்து? ஒரு குத்தும் இல்லை தாயே, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். மாமா கூட தான் நல்லா இருக்காரு, அப்போ நான் மாமாவை கட்டிக்கிட்டா? நீ அங்கே சுற்றி என் புருஷன்ட்டே வர, நீன்னு கொளுத்தி விடுவேன் பார்த்துக்கோ. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போகிறீங்க. உங்கள் அக்கா கூட நல்லா ஜாலியாக சிரிச்சு பேசிக்கிட்டே கீழே போயிட்டு அப்படியே நிற்கிறீங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்துருக்காரு. உங்கள் அப்பா தான் வந்து கேட்குறாங்க, மாப்பிள்ளை உங்களுக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டோன்னே, எனக்கு பிடிச்சிருக்கு மாமா, நான் கட்டிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவர் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அழகாக சொல்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரோட அப்பா வந்து கேட்குறாரு, சம்மந்தி பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நீங்கள் வந்து அப்படியே அமைதியாக தான் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு எதுவுமே பேசல, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. அப்படி கேட்டோன்னே உங்களை தான் எல்லோரும் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து நடுவில் நின்று, அதாவது கிட்ட வந்து நிற்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நடுவில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. அவர் கூட நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கிறதுக்காக அப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்பா, எனக்கு இவரை பிடிச்சிருக்கு, நான் இவரை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க க்யூட்டா. அது கேட்டோன்னே எல்லாருக்கும் சந்தோஷமாயிடுது. உடனே தட்டை மாற்றி எல்லாமே வந்து பண்ணுறாங்க. அவர் அங்கேருந்து பார்த்துட்டு தான் இருக்கார் உங்களை. அப்படியே பார்த்து கண் அடிக்கிறார் நீங்கள் பார்க்குற டைமு. நீங்கள் உடனே ஃபேஸை திருப்பிக்கிறீங்க. பாடுறா, அதுக்குள்ளே வந்து அந்த ஒரு இது சொல்லுவாங்கல்ல, ஒய்ஃபி மெட்டீரியல், அதுவாகவே ஆயாச்சு. நீங்கள் அப்படியே தட்டெலாம் மாற்றினதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் நம்பர் அவர் கொடுத்துருப்பீங்க, அவரும் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நிச்சயதார்த்தம் வர வரையும் ஒரே கால், ஒரே அவுட்டிங்ஸ், ஒரே லவ்ஸு. அதுதான் உங்கள் வீட்டில் நம்பவே மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் முன்னாடி ஏதாவது பார்த்து வச்சு அதுக்கப்புறம் புரோக்கர் கீக்கரை மாற்றி அதுக்கப்புறம் இது ஒரு அரேஞ்ச் மேரேஜாக மாற்றிட்டிங்களான்னு கூட கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அட்டூழியம் பண்ணியிருக்கீங்க 2 பேரும். ஸோ அதெல்லாம் பற்றி அப்படியே நினச்சிட்ருக்காரு அவர் தான். அட பாவமே, என் புள்ள அதுக்குள்ளேயே நினச்சி மயங்கிட்டான், அவனை போய் பிடிங்கங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி உங்கள் அத்தை அங்கே சொல்கிறாங்க. டேய் போடா, இன்றைக்கி சண்டே தானே, போய் அவளை பார்த்துட்டு அவள் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வா, நம்ம 2 நாள் கழித்து போய் அவளை கூப்பிட்டு வந்துப்போம் அப்படின்றாங்க. இப்போ தான் ஏதோ உங்கள் சம்மந்திக்கிட்ட சொன்ன மாதிரி இருந்தது. அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, அவளுக்கு நீ இல்லாமல் இருக்க முடியாது, எனக்கும் சரி. நீ இல்லாமல் அவளும் இருக்க மாட்டா, அவள் இல்லாமல் நீயும் இருக்க மாட்டே. 2 பேரும் சரியான லவ்ஸுங்க, லவ் பேர்ட்ஸே தான். அவள் கனவான அலைவா, நீ மனைவின்னு அலைவ. 2 பேரையும் வச்சுக்கிட்டு நீங்கள் 2 பேர் இருந்தால் தான் இந்த வீடு மாதிரி இருக்குது. பெசாட்டி 2 நாள் கழிச்சு அவளை போய் கூப்பிட்டு வருவோம், நான் சம்மந்திக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ தான்மா என் அம்மா மாதிரி பேசுகிறேன் என் தங்கம் அப்படின்னு வந்து அவர் வந்து கணத்தை கிழிட்டு போகிறாரு. டேய் எனக்கு ஐஸ் வச்சதெல்லாம் போதும்டா, சீக்கிரம் கிளம்பு. அவள் ஆல்ரெடி அங்கே கொந்தளிச்சிட்டு இருப்பா உன் மேலே, எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும். நீ போனோடனே உனக்கு அடி விழலைன்னா தான் அதிசயம் அப்படின்றாங்க. எனக்கு அடி விழுது, பார்ப்போம் யார் விழுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மேலே போயிடுறாரு. இங்கே நீங்கள் உங்கள் வீட்டில் கடுப்பில் உட்காந்துருக்கீங்க பெட்டில். எங்கள் அம்மா தான் ஏதோ பாசத்தில் சரி நான் உங்கள் கூட இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னே வச்சுக்கலாமே. அப்படி இருக்கும் போது கூட இல்லை என் பொண்டாட்டியை நானே பார்த்துக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு பெத்த தாய் கேட்குறாங்க அதனால நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் என்னது இது கதை? நான் இல்லாமல் அவ்வளோ ஜாலியாக இருக்க போகல ஐயாவுக்கு, வரட்டும் வந்தோடனே வச்சுக்கிறேன். எப்போ இருந்தாலும் கூப்பிட்டு போ வந்து தானே ஆகணும். அப்படி கூப்பிட்டு போ வரல அத்தோட அவள் தான், இந்த வீட்டுக்கே நான் போக மாட்டேன் பாரு. ஆளைப்பாரு, நல்லா 3 மாதம் அவ்வளோ லவ் அவ்வளோ கேர்லாம் கொடுத்து ஸ்பாயில் பண்ணிவிட்டு இப்போ நீ இங்கே இருந்தால் நான் எப்படி போவேன் எங்கள் வீட்டுக்கு? கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. ஆடி மாதம் ஸ்டார்டிங்கே நான் சொல்லிட்டேன் நான் போக மாட்டேன் நான் அவ்வளோ தடவை அடம் பிடிச்சேன், கேட்கவே இல்லை. போயிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லி 3 பேர் சேர்ந்து பிரெயின் வாஷ் பண்ணாங்க அந்த வீட்டில். என் வீட்டுக்கு என் பிறந்த வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு முதல் பெண்மணி பிரெயின் வாஷ் ஆகப்பட்டானா அது நான் தான் அந்த வீட்டில். நல்லா அம்மாவும் பையனும் சேர்ந்து வாழைப்பழம் மாதிரி பேசி போடாச்சேலும் ஆடி மாதன்றாங்கல்ல போய் இருந்துட்டு வா, 1 மாதம் தானே, அதுக்கப்புறம் இங்கே இருப்போம், 2 மாதம் 3 மாதம் கடைசி டைமில் நம்ம அங்கே போய்க்கலாம், வீட்டில் இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போது அப்படியே என்னோடய ஸ்டேவை வந்து லென்த் பண்ணுறாங்க. ஆளை பற்றியா? அங்கே என் மாமனார் தான் இன்ட்ரோவேர்ட்டு, சைலண்ட்டாக இருப்பார், எதுனாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினச்சேன். அவர் கூட என் டைம் சைலண்ட்டாக போயிட்டார்.
3 பேருக்கு இருக்குது வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் உட்காந்துருக்கீங்க. அப்போ தான் உங்கள் அப்பா உள்ள வராரு. செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. என்னப்பா உனக்கு தோசை எடுத்துகிட்டு வந்தேம்மா, வச்சுட்டு போங்க. என்ன கடுன்னு பேசுகிற? நான் கோவமாக இருக்கேன் தெரியுமே. ம் தெரியும்டா பாப்பா. அம்மா வந்து இதாக பேசிட்டு போயிருப்பா. உங்கள் பொண்டாட்டிக்கு சும்மாவே இருக்க முடியாது. என் குடும்பத்தில் கும்மி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும். அவங்களுக்கு தான் தெரியும்ல நான் என் புருஷனை விட்டுலாம் இருக்க மாட்டேன்ட்டு. தெரிஞ்சே இப்படி பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கல. என்ன பொண்டாட்டி கட்டியிருக்கீங்க நீங்கள்? பிள்ளைங்களை வளர்த்தா மட்டும் முக்கியம் இல்லை, முதல்ல பொண்டாட்டியை ஒழுங்காக வளங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் அப்பாட்ட சொல்கிறீங்க. என்னையா நீ இப்படி பேசுகிற? சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த தோசையை தான் வாங்கிட்டு போயிட்டு உங்களோட இது இருக்கும் இல்லையா வாஷ்ரூமில் வாஷ் பேஷன், ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரீங்க. வந்துட்டு தோசை தான் சாப்பிட்றீங்க. உங்கள் அப்பா அப்படியே பார்க்குறாரு. கொடுத்துட்டீங்களே, என்ன இங்கேயே உட்காந்துருக்கீங்க? நீங்களும் அம்மா மாதிரி பேசுனீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சே நானும் அவங்க அம்மா மாதிரி கிடையாதுடா, நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி யூனோ. ம் ஆமாம், அப்பா ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி, எனக்கு தெரியும். நீ உன் புருஷனை எவ்வளோ லவ் பண்ணுற, உன் புருஷன் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறா, கிழிச்சான்ப்பா அப்படின்றீங்க. என்னப்பில் பொசுக்குன்னு உன் புருஷன் இப்படி பேசுகிறா, அதுவும் 7 வயசு பெரியவர் அவர், உனக்கு அப்படிலாம் பேசலாமா? நாங்கள் கூட எங்கள் மாப்பிள்ளைய வாங்க போங்கன்னு தான் சொல்லுவோம், நீ அப்படி தான் சொல்லணும். என்ன மரியாதை கிடக்கா அவனுக்கு? கட்டின பொண்டாட்டியை ஆடி மாதத்துக்கு விட்டு போனதே தப்புன்னுட்டு இருக்கேன் நான். இதுக்கு மேலேயும் நான் இங்கேயே இருக்கணுமா? அம்மா கேட்டானே கொட்டு வாரான், அவருக்குலாம் என்ன மரியாதை கேடு அப்படின்றீங்க. என்னையா நீ உன் புருஷனை வாடா போடான்லாம் பேசுகிற? தப்புயா, கன்னத்தில் போட்டுக்கோ. சரி அதுவும் விருப்பம், நீயாச்சும் உன் புருஷனாச்சு. ஆனால் மாப்பிள்ளை என்ன தான் இருந்தாலும் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. அப்படியே என் பக்கம் சாயிருது. என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, அப்பா என்ன பேச வந்தேன்னா, அம்மா உன் மேலே இருக்கிற அக்கறையில் சொல்லிட்டா, அதனால் அவளை மன்னிச்சு விட்டுரு. அவளுக்கு கோவமாலாம் இருக்காது சரியா? இருக்க போகிற இந்த 2 நாள் கொஞ்சம் சந்தோஷமாக பேசுறது, பேசி சிரிக்கலாம்ல, வெளியே வரலாம்ல, அதுக்கு தான் அப்பா வந்தேன். அப்படியே தோசை கொடுக்குற மாதிரி கொடுத்து என்னை வெளியே கூப்பிட்டு போயிடணும். அதான் 2 பிள்ளைங்க இருக்குல்ல தங்கம்மா, அவங்க கூட விளையாடு. பாட்டி இருக்காங்க, நான் இருக்கேன், அம்மா இருக்கோம், எல்லோரும் சண்டே வீட்டில் தானே இருக்கோம். அப்படியே ஒன்றா வெளியே உட்காந்து ஜாலியாக பேசி டிவி பார்த்து அப்படி பொழுது ஓட்டணும் பாப்பா. ஷப்பா உங்களை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு வரேன் போங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அவங்களும் வந்து போகிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிளேட் எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வச்சுட்டு அதை நீங்கள் வாஷ் பண்ணி வச்சிடுறீங்க. பார்க்குறீங்க சிங்க்கு ஃபுல்லாக நிரம்பி போய் கிடக்கு. இதை மட்டும் இன்றைக்கி என்னை விளக்க சொன்னாங்க, இன்றைக்கி எல்லாரையும் விளக்கிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த முறைச்சி பார்த்துட்டே போகிறீங்க. அப்படியே போகிறப்போ பார்க்குறீங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க, டிவி ஓடுது, எல்லாருமே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. என்ன ஓடுது தெரியுமா? டோரா புஜ்ஜி. எல்லோரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகைன் ரூமுக்கு போகலான்னு பார்த்தா அப்போ உங்கள் அக்கா தான் கூப்பிட்றாங்க. ஏய் இங்கே வாடி, சும்மா ரூமுக்குள்ளேயே போய் அடைஞ்சு கிடக்க, இங்கே வா எங்கள் கூட உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறா. எது இந்த டோரா புஜ்ஜியை பார்க்குறதுக்கா? என்னம்மா நம்ம எப்படி இருந்தோம் முன்னாடிலாம், இவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கும் போது நீயும் நானும் டோரா புஜ்ஜி, சின்சானு, பவர் ரேஞ்சர்ஸு எல்லாமே பார்ப்போம்ல. அதுவும் பாலிமர் டிவியில் வர சீரியல்ஸு, சன் டிவி சீரியல்ஸுன்னு சொல்லிட்டு அம்மா கூட இப்படிலாம் உட்காந்து பார்த்துருக்கோம். அதெல்லாம் அப்போது, இப்போ கிடையாது. உனக்கு தான் 2 பிள்ளைங்க இருக்குல்ல, 2 பிள்ளைங்களை பெற்றுட்டு இன்னும் உட்காந்துக்கிட்டு கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவோட மண்டையிலே நீங்கள் தட்டுறீங்க. மாமா அடிக்கிறாமா என்னைய அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அக்கா. ஏய் வயன் எதுக்கு அவளை அடிக்கிற? வந்துட்டாங்கப்பா. ஏம்மா தாயே உன்னை அடிக்கலை போதுமா? மா அடித்து வலிக்குது பாருங்கம்மா இந்த இடம் எனக்கு அப்படின்றாங்க உங்கள் அக்கா. ஏய் நீ ரொம்ப நடிக்காதடி, இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே சிரிச்சு பேசுறது தான். நீங்கள் அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க கார்ட்டூன், வேறு வழி இல்லாமல். ஏய் ரிமோட்டை கொடு அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் தர முடியாது போ. ஏய் குடுன்னு சொன்னேன், சும்மா இதையே பார்த்துட்ருக்க. நான் வந்து வேறு பார்க்க போகிறேன், கொடு ஷின்சான் பார்ப்போம். ஏய் பசங்க தான் பார்த்துட்ருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ரிமோட்டுக்கு சண்டை வருது. அந்த ரிமோட்டு கதை மட்டும் மாறவே மாட்டேங்குது ஜென்ரேஷ்னலாக. அதுக்கு 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க. உங்கள் பாட்டி தான் பேசுகிறாங்க. ஏ பிள்ளைங்களா நீங்கள் பாருங்கள், இப்படி இருந்தால் பிள்ளைங்க எப்படி இருக்கும், அங்கே பாருங்கள் 2 பேரும் எப்படி பார்த்துட்ருக்காங்கன்னு. அப்போ நீங்கள் 2 பேருமே அந்த ரிமோட் சண்டையில் இருந்துட்டு பசங்களை தான் பார்க்குறீங்க. ஐயோ பசங்களுக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆகிட்டோமோ அப்படின்னு பார்த்தா அவங்க 2 பேரும் அப்படியே குறுன்னு பார்த்துட்ருக்காங்க. அந்த பையன் தான் கேட்குறான் உங்ககிட்டே வந்துட்டு, என்னம்மா நீ சித்திக்கிட்ட இருந்து ரிமோட் இப்படி வாங்க சண்டை போட்டுட்ருக்கா, சித்தி பாவம் இல்லை சின்சான் பார்க்க தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உங்கள் மடியில் ஏறி உட்காந்துக்கிறான். அப்படி சொல்கிறா என் சிங்க குட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சுறீங்க. அந்த குட்டி பாப்பாவும் வந்துடுது.
ஆமாம்மா, நீ ரொம்ப மோசம். எங்கள ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்ப நீ சித்திக்கிட்ட இப்படி சண்டை போடலாமா? சித்தி வயித்துக்குள்ள குட்டி தம்பியும், தங்கச்சியும் இருக்குல்ல. இப்படிலாம் பண்ணலாமாம்மா? அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உங்க பக்கம் செம்மையா சப்போர்ட் பண்றாங்க. உங்க அக்கா பார்த்துட்டு, "ஏய்! அது என் பசங்கடி." அதெல்லாம் அப்போ. சித்தி தான் ஃபர்ஸ்ட்டு. "என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுறீங்க. அவங்க 2 பேருமே உங்க கையில அடிக்கிறாங்க. அந்த ஐஃபை மாதிரி. அப்ப அவ வந்துட்டு இப்ப அப்படியே ஐஸ ரோல் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து ரிமோட்ட குடுத்துடுறா. "பூட்டி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிமோட் உங்ககிட்ட குடுத்துடுறா. நீங்க ஷின்சான் வச்சுடுறீங்க. அப்படியே 3 பேர் உட்காந்து ஷின்சான் பார்த்துட்ருக்கீங்க. வீட்ல எல்லாருமே அப்படியே உட்காந்து ஷின்சான் பார்க்கறது தான். அப்படியே அங்க ஹீமாவாரி ஓடுறதெல்லாம் பார்த்து, பசங்க வந்து அப்படியே சொல்லி சிரிச்சுட்ருக்காங்க. நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. உங்க அம்மாவுக்கு எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கு. உங்க அக்காவும் நீங்களும் வந்து ரொம்ப கார்ட்டூன் விரும்பி பார்ப்பீங்க சின்ன வயசுல. ஷின்சானு, மோட்டு பத்துலு, டோரா புஜ்ஜி, ஜாக்கி சான் எல்லாம் எப்படி இருக்கும் கார்ட்டூன்ஸில். ஸோ இப்போ நீங்களே குழந்தையான மாதிரி இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளே. இந்த மாதிரி ஈவினிங் எங்கேயா வெளியே போகலாமா அந்த மாதிரி பேசுவாங்கல்ல ஃபேமிலியாக உட்காந்து. அதுதான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சடனாக பைக் ஹார்ன் சவுண்ட் கேட்குது உங்களுக்கு. அதை கேட்டோடனே உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிமோட் எல்லாத்தையும் தூக்கி அவகிட்டே போட்டு நீங்கள் குடுன்னு ஓடுறீங்க. அவங்க அம்மா கத்துறாங்க, "ஏ பைத்தியக்காரி பைத்தியக்காரி, வயிற்றுக்குள்ளே புள்ளைய வச்சுக்கிட்டு எப்படி ஓடுறா பாரு, எருமை மாடே" அப்படின்னு திட்டுறாங்க. அதெல்லாம் கேட்கவே இல்லை. நீங்கள் அப்படியே குடுன்னு ஓடுறீங்க. சேலை வேற போட்டிருக்கீங்களா, அதனால பயப்படுறாங்க. கால் தட்டி ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கத்துறாங்க. ஒரு பக்கம் பாட்டியும் சேர்த்து கத்துறாங்க. "அடியாத்தி, இந்த பிள்ளை என்ன தங்கு தங்குன்னு ஓடுது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கத்துறாங்க. நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போய் அந்த வாசல் கிட்டே தான் நின்று பார்க்குறீங்க. எஸ், ஜங்குக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கில் வந்திருக்காரு. ஒரு லாவெண்டர் கலர் சொல்லாமே, லாவெண்டர் ஒரு டார்க் பர்பிள் அந்த மாதிரி. அந்த கலரில் இந்த சேலைலாம் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக கோடு போட்டு இருக்கோம்ல, அதுதான் நீங்கள் போட்டிருப்பீங்க, சேலை கட்டியிருப்பீங்க. அப்படியே வாசலில் தான் நின்று பார்க்குறீங்க. உங்கள் அப்பா வந்து அப்போ அப்படியே பார்க்குறாரு, அங்கேருந்து பார்க்குறாரு உங்களை தான். நீங்கள் போய் நின்றுட்டுருக்கீங்களா, அவருக்கு நல்லாவே தெரியுது உட்காந்த இடத்துலேருந்து. அதை அவர் பார்த்துட்டு, "அதான் காலம் மாறி போச்சு" அப்படின்றாரு. அப்போ உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க, "முன்னாடிலாம் சின்ன பிள்ளையில இருக்கும் போதும் சரி, கல்யாணம் கட்டி கொடுக்குற வரையும் சரி, உங்கள் பைக் ஹார்ன் சத்தத்துக்கு தான் அவள் ஓடி வருவா. இப்போ அவன் புருஷனோட சத்தத்துக்கும் சேர்த்து ஓடி போகிறா. என்ன பண்ணுறது இந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு" அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சிரிக்கிறாங்க. அப்போ உங்கள் அக்கா சொல்கிறாங்க, "பின்ன என்னம்மா, அப்பா மாதிரியே தான் அவள் புருஷனையும் அவள் பார்க்குறா. அப்பாவோடவே அதிகமாக சொல்லலாம். அப்பாவுக்கு பொசசிவ் ஆகிடுமேன்னு சொல்லி ஈக்குவலாக சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு அவள் புருஷனை தான் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ லவ்ஸ் விடுறாங்க மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு, "சரி வாங்க, மாப்பிள்ளை வந்திருக்காருல, போய் பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் எஞ்சி வராங்க. பசங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டு, "ஐ சித்தப்பா வந்துட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு பசங்க அப்படியே கொஞ்சம் குதிச்சுட்டு அப்படியே ஓடி வராங்க. எல்லோரும் ஹால் கிட்டே வந்துடுறாங்க. ஹாலில் விட்டு கொஞ்சம் தள்ளி தான் நீங்கள் எல்லாம் உள்ளே உட்காந்துருப்பீங்க. அங்கேருந்து தான் நீங்கள் வந்திருப்பீங்க. அப்படியே அவங்களாம் அங்கே நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் வந்து வாசலே நின்று பார்த்துட்ருக்கீங்க. அவர் ஸ்டைலாக வந்திருக்காரு. பிளாக் ஷர்ட்டு, பிளாக் பேண்ட்டு, அப்படியே கொஞ்சம் சன்கிளாஸு. அவர் கை ஃபுல்லாக பேக்காக இருக்குது. பார்க்குறீங்க, இவ்வளோத்தையும் மனுஷன் சாப்பிடுவானாடான்ற மாதிரி இருக்குது. ஃப்ரூட்ஸ், அநியாயத்துக்கு ஃப்ரூட்ஸு, பசங்களுக்கு சில டாய்ஸ்லாம் வேறு வாங்கிட்டு வந்திருக்காரு போல். ஸோ அதெல்லாம் இப்படி கையில் தான் எடுத்துகிட்டு வர்றாரு. அப்போ வந்துட்டு உங்கள் அம்மா வந்து பார்க்குறாங்க. "வாங்க மாப்பிள்ள" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசலை விட்டு வெளியே வந்துட்டு போய் அவங்ககிட்ட இருந்து அந்த பேக்ஸ் எல்லாம் வாங்கி ஹெல்ப் பண்ணுறாங்க. பசங்களும் அங்கேருந்து குதிச்சிட்ருக்காங்க, "சித்தப்பா வந்துட்டாரு, சித்தப்பா வந்துட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே அங்கே நின்று கையை கட்டிக்கிட்டு குறுக்குறுன்னு அவரை பார்த்து முறைக்கிறீங்க. நீங்கள் நல்லா கோவமாக இருக்கிற மாதிரி அந்த இடத்துல நிற்கிறீங்க. அவருக்கும் தெரியுது நீங்கள் அவரை வாங்கன்னு கூட சொல்லலை, அப்படியே கோவமாக நின்றுட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் அக்கா உங்கள் பக்கத்தில் வந்து, "ஏண்டி, உன் புருஷன் வந்திருக்காரு, வாங்கன்னு சொல்லாமல் அப்படியே நின்றுட்டுருக்க சில மாதிரி, போய் சொல்றீ" அப்படின்றா. "எனக்கு தெரியும், நீ மூடு" அப்படின்றீங்க. "சண்டை போட்டியா? உனக்கு எதுக்கு, நீ அமைதியாரு" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. அவள் வேறு எதுவும் பேசலை. "நீயாச்சும் உன் புருஷனாச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, "வாங்க தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க எல்லாருமே. எல்லோரும் முன்னாடி போயிடுறாங்க. திங்ஸ் எல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வாங்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. அவர் தான் கடைசியாக வராரு. அப்படியே போகிறாரு. போயிட்டு அகெயின் ஒரு பேக் வந்து உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே கண்டுக்காத மாதிரி ஐஸை ரோல் பண்ணிட்டு நிற்கிறீங்க. ஒரு இடி ஷோல்டரில் இடிச்சிட்டு போகிறாரு. "ஜூ" அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க. அவர் சிரிச்சிட்டே போயிடுறாரு அப்படியே உள்ளே போனோடனே ஹாலில் உட்கார வச்சு தண்ணி கொடுப்பாங்கல்ல, உபசரிப்பாங்கல்ல, அதான் பண்ணுறாங்க. "வாங்க மாப்பிள்ளை, வேறு எதாவது சாப்பிட்றீங்களா, டீ போட்டு தட்டா, ஜூஸ் போட்டு தட்டா?" உங்கள் அம்மா கவனிக்கிறது என்ன சின்ன மாப்பிள்ளைய. உங்கள் அக்காவும் ஓட்டுறாங்க, "அம்மா, என் புருஷனை விட இவரை தான் போட்டு நல்லா கவனிக்கிறீங்க" அப்படி இப்படின்னு சொல்லி கலாய்க்கிறது என்ன, அது இதுன்னு சொல்லிட்டு நல்லா பேசிகிட்டு இருக்காங்க ஜாலியாக. நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்த்துட்டு குறுக்குறுன்னு பார்த்துட்டு அப்படியே ரூமுக்குள்ளே போயிடுறீங்க. "ஏய் நில்றி" அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பாட்டி. நீங்கள் கேட்காம அப்படியே போயிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறீங்க. கோவமாக போகிற மாதிரியே தான் போகிறீங்க. இது எல்லோரும் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ அப்பா தான் சொல்கிறாரு, "தம்பி, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கலையே?" "சேச்சே, அது எப்படி மாமா, என் பொண்டாட்டி நான் தப்பாக நினப்பேன். அவளுக்கு சின்ன கோவம். அத்தை வந்து இந்த மாதிரி கேட்டாங்கல்ல,
கேட்டு நானும் ஒத்துக்கிட்டேன், அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு கோவம். அது சரியாயிடும். நீங்கள் சரி பண்ணுறீங்க மாப்பிள்ள தெரியும். அவளுக்கு வராத கோவமா? சரியான சண்டைக்காரி. இவளை பெற்று கொடுக்குற இடம் தான் நினச்சி கவலைப்பட்டோம். ஆனால் சந்தோஷமாக இருக்குது, நல்ல இடத்துல இருக்கா. பரவாயில்ல, 3 மாசத்துல இவ்வளோ பாசம் கொடுத்து பிள்ளைய அந்த வீட்டில் பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. அதான் உங்களை பார்க்கணும், உங்கள் கூட போகணும் துடிச்சிக்கிட்டு கிடக்கா. கை காலே ஆடிக்கிட்டு இருக்கா அந்த அம்மாவுக்கு. விட்டா பரதநாட்டியம் எல்லா ஆட்டமும் ஆடுவா போல அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் அப்பா. அவர் அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க, ஏன் தம்பி 2 நாள் கழிச்சு வந்து இப்போ இருந்தாலும் கூட்டு தானே போக போறீங்க. நானே அதை பேசணுன்னு இருந்தேன், இவ ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அவசரப்பட்டு உங்ககிட்டயும் கேட்டு தேவையில்லாமல் பண்ணிட்டேனோன்னு இருக்கு. அப்போ வந்து கூட்டு போகிறதா தானே இருந்திருக்கோம். இப்போ வந்து திருப்பி அலைச்சல்ல உங்களுக்கு. அப்படிலாம் இல்லை அத்தை, பரவாயில்ல, இவளை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. அம்மாவும் சரி போய் பார்த்துட்டு வா அப்படின்னாங்க. அம்மா சொன்னாங்க, நீங்கள் ஏதோ சங்கடம்லாம் பட வேணாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம். நாங்கள் கடைசி 2 மாதம் வந்து விட்டுட்டு போகிறதா வந்து அம்மா சொன்னாங்க. அம்மா 2 நாள் கழிச்சு வந்து இப்போ கூட்டு போகிறப்போ உங்ககிட்ட பேசுகிறேன்னாங்க. நீங்கள் எதுவும் சங்கடப்பட வேணாம் அப்படின்னாங்க. சரிங்கப்பா, நான் அப்புறம் பேசிக்கிறேன் உங்ககிட்ட. சரிங்க அத்தை. எதுக்கு நீங்கள் இவ்வளோ பொருள் வாங்கிட்டு வரீங்க வரும்போதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசுறதான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டாய்ஸ் எல்லாம் பசங்களுக்கு கொடுத்தோன்னே அவங்களாம் ஹாப்பி ஆகிட்டு சித்தப்பாவுக்கு முத்தம்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. சித்தப்பா கிரேட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் அக்காவும் நல்லா பேசுவாங்க ஜங்கு கிட்ட. ஆக்சுவலாக உங்கள் அக்காவுக்கு யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு போலீஸ்காரரு. அவர் வேறு யார்? ஹோபி தான். நம்ம ஜேஹோப் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டு. நம்ம ஜேஹோப்பு ஜங்குக்கெலாம் வந்து ரிலேட்டிவ்ஸு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கம். நம்ம ஜேஹோப்புக்கும் ஜங்குக்கும் நெருக்கம் இருக்கனால நல்லாவே தெரியும். அவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்பா, நீங்கள் கூட தான் ஒரு ப்ரொஃபஸர் ஜாபில் இருக்கீங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து இவளை பார்த்துட்டு போகிறீங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் இருக்காரு பாருங்க, போலீஸ் ஜாப்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தானே இருக்காரு, எனக்கு தெரியும். நம்ம தான் வீடு பக்கத்துலேயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது அவர் சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லைங்க, அங்கே அவருக்கும் வந்து கஷ்டம் இருக்க தான் செய்யும். அப்பப்போ உங்களை பற்றி தான் நினைப்பாரு. நாங்களாம் வெளியே போகிறப்போ ஒன்றா போகிறப்போ பேசுவோம். அப்போ என்னை பற்றிலாம் பேச வேற செய்கிறாரு அவர். என்னெல்லாம் மறந்துருப்பாருன்னு நினச்சேன். நீங்கள் தான் அப்படி நினச்சிக்கிறீங்க. உங்களை பற்றி நினப்பு இருந்துட்டு தான் இருக்குது, அவர் காட்டிக்க மாட்டுறாரு, அவ்வளோதான். அதான் தெரியுமே, அவர் அப்படித்தான். சரிப்பா, நீங்கள் தான் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும் போது, இல்லை அத்தை, நான் முதல்ல அவளை போய் பார்த்துட்டு வரட்டா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, போப்பா போ, உனக்கு இல்லாததா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சிரிச்சிட்டு போகிறாங்க. எல்லோரும் கலாய்க்கிறாங்க, பாட்டியும் சேர்ந்து கலாய்க்கிறாங்க. பாத்தியா சின்ன மாப்பிள்ளைக்கு குசும்பு அப்படின்னு சொல்லி அவங்க கலாய்க்கும் போது இவர் போகிறாரு. போயிட்டு திருப்பி ரிட்டன் வராரு. என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்டால், இதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. லைக் அந்த மல்லிப்பூவை வந்து இலையில வச்சு கட்டியிருப்பாங்கல்ல, அதுதான் வாங்கிட்டு வந்திருக்காரு போல். அதை அப்படியே எடுத்துகிட்டு உள்ளே போகிறாரு. இவங்க எல்லாருமே அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. தம்பிக்கு நல்லா அனுபவம் ஆகிப்போச்சு 3 மாதத்தில், எப்படி வந்து கரெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிரிச்சிட்ருக்காங்க. அவர் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரூமுக்கிட்ட தான் வராரு. வரட்டும், இன்றைக்கி என்ன பண்ணாலும் நம்ம சமாதானமே ஆகக்கூடாது. என்ன தைரியம் இருந்தால் பொண்டாட்டி எங்கேயே விட்டு அவர் அங்கே போய் ஜல்சா பண்ணலான்ட்டு இருந்திருப்பார். வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டிலில் உங்கள் கையை வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு அப்படியே கோவமாக உட்காந்துருக்க மாதிரியே தக்காளி பழம் மாதிரி உட்காந்துருக்கீங்கன்னே சொல்லலாம், செவந்து போய் கோவத்தில். அப்போ அவர் வந்து உள்ளே வராரு, டோர் தான் ஓப்பன் பண்ணிட்டு பாடிக்கிட்டே வராரு. அதுவும் பாட்டோட, கையில் மல்லிப்பூவோட. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், இந்த ராணியின் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. நீங்கள் அப்படியே அவர் ஒரு பார்த்து ஒரு முறை, ரைட்டு, பழைய காலத்து பாட்டு பிடிக்கல என் பொண்டாட்டிக்கு, வேறு பாட்டு பாடிடுறா ஜங்குக்கா, வேறு பாட்டு பாடிடு. சண்டைக்காரி வாட்டி வாட்டி உன்னாட்டுக்கு ஆளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உங்களோட சின்னதாக பிடிச்சி கொஞ்சம் லைட்டாக ஆடுறாரு. நீங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கை தட்டி விடுறீங்க. எந்த பாட்டும் பிடிக்கலையா? சரி, ஏன் பொண்டாட்டி நீ தாண்டி செல்ல குட்டி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடுறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைச்சிட்டே, இங்கே என்ன பாட்டு கச்சேரியை நடத்துகிறாங்க? ஓ மை காட், கோமா தான் இருக்கா. சரி, பாட்டு ஒர்க்கால பேச்சு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உங்கள் பக்கத்தில் அப்படியே இடிச்சிட்டு உட்கார்றாரு. அம்புட்டு இடம் யாருக்கா? ஏன் உங்கள்கிட்ட ஒட்டிக்கின்னு உட்காந்தா உங்களுக்கு ஏதாவது பூ முளைச்சிருமா மேலே? பூலாம் ஒன்றும் முளைக்காது, கோவ எரிமலை தான் முளைக்கும், வேணுமா அப்படின்றீங்க. ஏன் கொந்தளிக்கிற? காம் டவுன். ஏன் ரொம்ப கோவப்படுற இப்போல்லாம்? இவ்வளோ கோவம் உடம்புக்கு ஆகாது, அதே சமயம் என் பிள்ளைக்கும் ஆகாது. ஓ, அப்போது உங்கள் பிள்ளைக்கு ஆகாதனால இப்போ சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடியோ இப்படி தானே இருந்தேன்,
அப்போல்லாம் சொல்ல கிடையாது. இப்போ உங்கள் புள்ள இருக்கனால எக்ஸ்ட்ரா கேர் கேட்டா. ம் அப்படி இல்லடி, நீ தான் ஃபஸ்ட்டு எனக்கு. நெக்ஸ்ட்டு தான் நம்ம குழந்தலாம். எப்பயுமே நீ தான் ஃபஸ்ட்டு. ஓ, அப்போ நான் ஃபஸ்ட்டு. ம் இஸ் இட்? எஸ், இட் இஸ் அப்படின்றாரு. பார்த்தான்னு அப்படி தெரில. எங்கள் அம்மா கேட்டாங்களா, இவர் ஒன்றே பெத்த தாயின்னு கொடுத்துட்டாராம்மா. நீங்கள் யார் என்ன கொடுக்கறதுக்கு? நான் உன் புருஷன்டி. புருஷன் தானே புருஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோடனே நீங்கள் அப்படியே அவர் பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறீங்க. அந்த பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே பேசுகிறீங்க. புருஷன் நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போது நீங்களே பதில் சொல்லுங்கள். அவங்க கேட்டதுக்கு நீங்கள் நியாயமாக என்ன சொல்லியிருக்கணும்? என் பக்கம் அவங்க பக்கம்னு யோசிக்காமல் நடுநிலையாக நின்று யோசிச்சா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்றீங்க. சரி, நம்மளே விட்டு போட்டுருவோம். அது ஒன்றும் இல்லடி பொண்டாட்டி. அந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கணும்னா, இல்லாத நீங்கள் இவ்வளோ கேட்டாலும் எனக்கு புரியுது. என் பட்டுமா, என் செல்லம்மாவை நான் அப்படி விட்டு கொடுக்க முடியாது. அவளை நான் தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவள் என்னோட பொறுப்பு. ஆடி மாதம் வரையும் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே கொடுத்துருங்க அத்தை அப்படின்னு சொல்லியிருக்கணும். கரெக்டாக? இங்கே நல்லா வாய் பேசுகிறீங்க. எங்கள் அம்மாட்ட பேசும்போது அப்படியே மாற்றி பேசிடுறது. இது அங்கே அவங்கக்கிட்ட அப்போயே சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்ல? அது அந்த டைமிங் வரலடி, டைமிங் வரல. வராது. உங்களுக்கு எப்படி வரும்? நான் இல்லாதப்போ நல்லா சைட் சிக்கெல்லாம் வச்சுட்டு ஊர் சுற்ற வேண்டியது தீராது விளையாட்டு பிள்ளை மாதிரி அப்படின்றீங்க. ஏய், யாரடி சொன்னா சைட் சிக்குன்ட்டு? என்னை பார்த்தா அப்படியா தெரியுது? பக்கா ப்ளே பாய் மாதிரி இருந்துட்டு சைட் சிக் இல்லையாம்மா இவருக்கு? ஏய், எனக்கு சைட் சிக்லாம் கிடையவே கிடையாது. என் மெயின் சிக்கு நீ இருக்கும் போது எனக்கு எதுக்குடி சைட் சிக்கு? நல்லா பேசுகிற மன்னி அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், அதனால தான் ப்ரொஃபஸரு. எந்த ஊர்லப்பா ப்ரொஃபஸர் இப்படிலாம் பேசுவாங்க? அது அங்கே காலேஜில். அப்போது காலேஜோடு நிப்பாட்டிக்கணும். வீட்டில் என் ராஜ்யந்தான், புரிஞ்சுதா அப்படின்றீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், என் பொண்டாட்டி என் அழகி இருக்கால, அவளோட ராஜ்யந்தான். நான் பொண்டாட்டி தாசன் தான். எனக்கு இதில் பெருமை மட்டும்தான் இருக்கும் எப்பயுமே அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. அப்படியே நீங்கள் அவரை பார்க்குறீங்க. என்ன அப்படியே பேசி டைவர்ட் பண்ணிடுறது என்னையா? நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் நைட்லேயே? அதை ஏன் இப்போ ஞாபகப்படுத்துகிற? நம்ம அத்தை வீட்டில் வேறு இருக்கோம் அப்படின்றாரு அவர். ஐயோடா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நான் அன்றைக்கி என்ன சொன்னேன் உங்ககிட்ட? அன்றைக்கே ஏன் கேட்க, கல்யாணத்துக்கு அப்புறமே ஒரு சண்டை போட்டவ தானே நீனு. உன்ட்டெல்லாம் என்னத்த சொல்ல? என்னப்பா கேட்கல? இல்லை இல்லை, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமே ஒரு சின்ன சின்ன சண்டை போட்டோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டில் பேசும்போது நீ என்கிட்ட சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டல, அதானே கேட்குற? கண்டிஷன் நம்பர் 1 என்ன சொல்லுங்கள்? எப்பயுமே பொண்டாட்டின்னு தான் இருக்கணும். செகண்டு, பொண்டாட்டியை விட்டே கொடுக்கக்கூடாது, விட்டு பிரியவே கூடாது. 3வது கண்டிஷன், பொண்டாட்டி என்ன சொன்னாலும் செய்யணும். இந்த 3 கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா நீங்கள்? அது எப்படி ஒத்துக்காமல் இருப்பேன்? இதெல்லாம் பேர் மினிமம் ஒரு புருஷன்னா பொண்டாட்டிக்கு செய்கிறது. பொண்டாட்டி ஆசைப்படுறது எல்லாமே செய்யணும் புருஷன்தான். அப்போது புருஷன் ஆசைப்படுறதெல்லாம் புருஷனுக்கு ஆசைப்பட்டாலே அது பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிருண்டியாமோ? அது புருஷனை விட அதிகமாக சொல்லாமே. பொண்டாட்டி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதான் புருஷனுங்களுக்கெலாம் தெரியும். ஆனால் இதே எங்களை மாதிரி பசங்களுக்குன்னு வந்துட்டா, புருஷனாக இருக்கும் போது அதை பொண்டாட்டி கண்டுபிடிச்சிருவா. புருஷனுக்கு என்ன ஆசை இருக்குது, என்ன வேணும் அப்படிங்கிறது சொல்லாமலே தெரிஞ்சுப்பா. அதுதான் பொண்டாட்டின்றது வீட்டுக்கு. என்னப்பா நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க? இல்லை இல்லை, இருக்கிறத சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி 3 மாதத்தில் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸா? அது என் பொண்டாட்டி எனக்கு கொடுத்தது. நல்லா தெரிஞ்சிருக்குப்பா உங்களுக்கு. என் அப்பாவோடவே அதிகமாக தெரிஞ்சிருக்கு என்னை பற்றி. நல்லா என்னை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடுறீங்க. நல்லா நைஸ் பண்ணி பேசுகிறீங்க பார்த்தீங்களா? வரும்போதே பாட்டோடு வந்தீங்களே, அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன். திருட்டு கேஸு. சரினா திருட்டு கோட்டு தான்ப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காதை திருவுறீங்க. வலிக்குதுடி, வலிக்குது காதுடி. க்யூட் காது, உனக்கு பிடிக்கும்ல என் காது? பிடிக்கும் தான், அதனால தான் கிள்றாங்க அப்படின்றீங்க. அப்போது சமாதானம் சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குனிஞ்சு குனிஞ்சு பார்க்குறாரு. நீங்கள் தலையை குனிஞ்சிக்கிட்டீங்க ஃபுல்லாகவே, அவர் குனிஞ்சு குனிஞ்சு பார்க்குறாரு. சமாதானம் ஆயிட்டேன். ஆனால் எனக்கு ஷோராக தெரியணும். கண்டிப்பாக 2 நாளில் கூப்பிட்டு போயிடணும். ஏமாற்ற மாட்டீங்கள்ல? நான் எந்த காலண்டி நான் சொன்னதை செய்யாமல் விட்டுருக்கேன்? உனக்கு தெரியாதா? சொன்னா எல்லாமே செய்வேனே அப்படின்னு சொல்லிட்டு
கொஞ்சம் நக்கலாக பேசுகிறாரு. கொஞ்சம் பேசினா போதுமே, அப்படியே வந்துடுறது. ஆடி மாதம் ஆடி மாதம் ஆடி மாதம் தள்ளிப்போங்க தள்ளிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்லேருந்து எந்திரிச்சு இந்த பக்கம் வந்துடுறீங்க. என்னடி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு உன்னை பார்த்து அப்படியே பேசி, கொஞ்சம் 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வராரு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளி போகிறீங்க. கிட்ட வராதீங்க, இது என் வீடு, யாருனாலும் உள்ளே வருவாங்க. இதில் என்னடி இருக்குது, அதான் நான் உனக்கு தாலிலாம் கட்டிட்டேல்ல, கிட்ட வா கிட்ட வாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் உங்களை துரத்துறாரு. நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டுன்னு கொஞ்சம் லைட்டாக ஓடுறீங்கன்னு சொல்லலாம். ஓடாத ஓடாதடி, பயமாக இருக்கு எனக்கு அப்படின்றாரு. என்னப்பா இவ்வளோ நேரம் துரத்தும் போது தெரில, புள்ள இருக்குன்னு உங்களுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. நான் ஓடி என் பிள்ளைக்கு ஏதாவது ஆகுமா, அதான் 3 மாதம் ஆயிடுச்சுல்ல, தங்கிடும் பிள்ளை, கவலைப்படாதீங்க, உங்கள் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது, உங்களை நல்லா பார்த்துக்கிறேன்ல, அதே மாதிரி உங்கள் பிள்ளையும் பத்திரமா இருக்கும் வயிற்றுக்குள்ளே அப்படின்றீங்க. அவர் வந்து அப்படியே நிற்கிறாரு. சரி இவ்வளோ நேரம் கேட்டதுனால வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகிறீங்க. நீங்கள் போயிட்டு அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. என்னப்பா ரொம்ப மிஸ் பண்ணிங்களா? ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய மாறிட்டாரு கட்டி பிடிச்சானே. எனக்கும் மிஸ்ஸிங் தான், என்ன பண்ணுறது. இந்த ஆடி மாதத்தில் நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா உங்களை. எப்போ தான் நம்ம வீட்டுக்கு வருவேன் இருக்கு எனக்கு. சீக்கிரம் வந்தோடனே நம்ம நம்ம ஜாலியாக இருக்கலாம், ஓகே அப்படின்றீங்க. அப்படின்றாரு. அப்போது வேணாமா, அப்போ சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தள்ளி போகிறீங்க. அப்படி இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஹக் பண்ணிக்கிறாரு. அப்புறம் உனக்கு பிடிச்ச மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், வேணாமா? நான் வேணான்லாம் சொல்லவே இல்லையே, நீங்களாம் எடுத்து வச்சு விடுவீங்கன்னு வெயிட் பண்ணுறேன். அப்படியாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் நெக்லெலாம் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. போதும் போதும் போதும், இந்த மாதிரி டைமில் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் நான் என்ன பண்ணுறதான்? நீங்கள் ஏதாவது பண்ணி விட்டு போயிடுவீங்க, அப்புறம் எனக்கு தானே அப்படின்றீங்க. அப்போது ஏதாவது பண்ணி விட்டு இருக்கலான்றியாடி, ஒரே ஒரு சிக்னல் மட்டும் கூட இருந்துடுறேன் அப்படின்றாரு. அதெல்லாம் இல்லை, நீங்கள் போங்க பரவாயில்ல, நான் 2 நாள் கழித்து வந்து உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்றீங்க. வச்சுக்கிறியாடி நிஜமாவாடி அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அப்படியே நீங்கள் 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க. அவரே வந்து பார்த்தீங்கன்னா பூவை எடுத்து உங்களுக்கு தலையில் வச்சு விடுறாரு. அப்படியே உட்காந்து கட்டில் நார்மலாக பேசுகிறது தான். அவரோட மடியில் தான் நீங்கள் எப்பயுமே படுப்பீங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் உட்காந்துக்கிறாரு. அவரோட மடியில் தான் நீங்கள் படுத்துட்டு வீட்டில் நடக்கிற கதை, அவர் அங்கே என்ன பண்ணுறாரு, அப்படியே லவ் பேர்ட்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதவை தட்டிட்டு உங்கள் அம்மா தான் உள்ளே வராங்க. மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. நீங்கள் வந்து படுத்துருக்கீங்க. ஒத்த வராங்க, எந்திரி. மாமா அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, என்னை இப்படி படுக்க விடு, ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் படுத்துட்டு அவர் கூட பேசிகிட்டு இருக்கீங்க. வாமா அப்படின்றீங்க. என்னடி நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அத்தை அது ஒன்றும் நினச்சிக்காதீங்க, அவளுக்கு ஏதோ டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதான் படுத்துக்கிட்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, பிரச்சனை இல்லை, உங்கள் 2 பேத்துக்கு ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன், பழ ஜூஸு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது என்ன ஜூஸு ஒரு விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க எந்திரிச்சு. மாப்பிள்ளை வாங்கிட்டு வந்த பழம்தான் இது, அத்தைலாம் எனக்கு பண்ணி கொடுப்பாங்க எப்பயுமே. அத்தை தான் கொடுத்து விட்டாங்க, உன் ஆசை அத்தை. அத்தை என்னை இங்கேருந்தே கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறாங்களா? சரி சரி, பையனை விட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு பையனை வச்சு கரெக்ட் பண்ணுறாங்க என்னைய. 2 வேலை பார்க்குறாங்க அப்போது, அப்படி தானே? அது நீயாச்சும் அத்தையாச்சுடி அப்படின்றாரு. சரி சரி 2 பேரும் சாப்பிடுங்க, இந்தா கொஞ்சம் பழமும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நல்லா சாப்பிடவே மாட்டா மாப்பிள்ளை. இவளை வச்சு எப்படி தான் மேய்க்கிறீங்களோ, இந்த 3 மாதம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு எங்களுக்கு இப்போ தான் புரியுது. வேலை வாங்குறோன்னு மட்டும் தான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பா, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லவே மாட்டா. அதிகமாக வேலை வாங்கினா பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் நல்லா இதுவாகும், நல்லா ஓடி ஆடியும் கொஞ்சம் நடந்தால் தானே நல்லாயிருக்கும், அதுக்கு தான் சொல்கிறோம், கேட்க மாட்டா. வேலை வந்து அதிகமாக பார்க்க பசி எடுக்கும், அப்போ நல்லா சாப்பிட முடியும். இவ சும்மாவே சாப்பிட மாட்டாள், அதுக்காக தான் நாங்கள் வந்து அப்பப்போ வேலை சின்ன வேலை தான் கொடுக்கோம். அதுவும் அவளுக்கு பிடிச்ச வேலை தான், அவளுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி தானாக செய்வா. ஆனால் எப்படி அதை மாற்றிடுவான்னா, நாங்கள் ஏதோ சொல்கிற மாதிரி அவள் தான் இந்த வீட்டுக்கு செய்கிற மாதிரி செய்வா. உங்களுக்கு தெரியாதா மாப்பிள்ள? ஆமாம் அத்தை, எனக்கு தான் தெரியுமே, எங்கள் அம்மாவே போட்டு அவள் தான் வேலை வாங்குறாங்க மாமியார் மாதிரி. இல்லை இருக்கிறத சொன்னம்மா அப்படின்றாரு. அவங்களும் சிரிக்கிறாங்க லைட்டா. சரிங்க மாப்பிள்ள, அவளை கொஞ்சம் சாப்பிட வைங்க. அம்மா நான் இன்னும் சின்ன பிள்ளையாம்மா? அப்படி சொல்லலை, சின்ன பிள்ளை தான், அவருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாப்பிள்ள? அதெல்லாம் புரிஞ்சிருச்சு அத்தை எனக்கு அப்போவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்லேருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு. என்ன சொல்கிறீங்க 2 பேரும், எனக்கு புரியவே இல்லை. உனக்கு புரியலன்னா பாடி
அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போயிடுறாங்க சிரிச்சுட்டே. ஆ என்ன சொல்கிறாங்க மாமா இவங்க, எனக்கு புரியல. எனக்கு எனக்கு என்ன எனக்கு புரியல, நான் என்ன சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க க்யூட்டா. முதல்ல இந்த ஜூஸை குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இந்த ஜூஸ் ரொம்ப திக்காக இருக்கும், கோல்டு பிடிச்சிச்சுன்னா. இப்போ இந்த பழ ஜூஸில் அந்தளவுக்கு திக்னஸ்லாம் இல்லை, அத்தை கம்மியாக தான் போட்டிருக்காங்க, குடி. ஆஹா இல்லை, எங்கள் அப்பாவும் ஏதாவது கொடுத்துட்டே இருக்காரு, எங்கள் பாட்டியை அம்மான்னு சொல்லி எல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. எனக்கு குடிச்சு குடிச்சு தொண்டை கட்டிக்கிற மாதிரியே இருக்கு மாமா, வேணாம் மாமா. குடிடி, குடித்தா தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும், சொல்கிறத கேளமோ. நான் தானே கொடுக்குறேன், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன்ல, ப்ளீஸ் அப்படின்றாரு. சரி, அப்போ நான் இதில் ஆஃப் தான் குடிப்பேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஃப் குடிப்பேன். சரி நீ குடித்தா போதும், குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், நீங்கள் ஒன்ஸ் சிப் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக காலி பண்ணிருவீங்க, அது உங்கள் ஹேபிட்டு. அப்படியே மடமடமட ஃபுல்லாக குடிச்சிடுறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. சாரி, பழக்க தோசத்தில் அப்படின்றீங்க. எனக்கு தான் தெரியுமே, உன்னை பொறுத்த வரைக்கும் இது ஹாஃப், ஸோ நீ ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது எப்படி மாமா, நான் என்ன பண்ணாலும் எதுவுமே என்ன சொல்ல மாட்டீங்க, ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா நீ அழகி பொண்டாட்டி, நீங்கள் ரொமான்டிக் புருஷா அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்களும் அப்படியே கொஞ்சிக்கிறீங்க, 2 பேரும் மாற்றி மாற்றி. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பழத்தையும் அவர் வந்து ஊட்டி விட்டுட்ருக்காரு. மாமா, எனக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறையா எனக்கு புக்ஸ் வேணும், பேபி ரிலேட்டடாக. எதுக்கு? நான் படிக்க போகிறேன். யார்? நீனு? நான் தான், வேறு யார் படிப்பா? என் பிள்ளைக்கு இப்போலாம் படிக்க தெரியாது, வயிற்றுக்குள்ளே குட்டியோண்டு இருக்கும், நான் தான் படித்து நிறையா சொல்லணும். ஓ அப்படியா? உனக்கு தான் ஆனால் படிக்கிறது அந்த அளவுக்கு பொறுமை கிடையாதே, பிடிக்காதே, நீ ரொம்ப டைம் எடுத்து படிக்கிற ஆள் கிடையாதே, அதான் யோசித்தேன். நீ கேட்டல, வா வந்து வீட்டில் இருக்கும் போது பார் எவ்வளோ புக்கு இருக்குன்னு, புக்காக அடுக்கி வைப்பேன் உனக்காக. அதுக்குன்னு புக்கு மட்டுமே வச்சிட்ருக்காதீங்க, எனக்கு டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ஏதாவது வேணும். சரி, என்ன கேட்டாலும் செஞ்சிடலாம். என்னம்மாம்மா, நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறீங்க, செய்கிறீங்க, அதுக்கு தானே நான் இருக்கேன். புருஷனா, ஒரு புருஷனா பொண்டாட்டிக்கு எல்லாமா இருக்கணும், அப்படி தான் நான் இருக்கேன், நம்புகிறேன், இருக்கேன் தானே அப்படின்னு சொல்லி ஊட்டி விடுறாரு. நீங்கள் அப்படியே அதை சாப்பிட்டு மென்னுக்கிட்டே வந்து தலையாட்டுறீங்க. க்யூட் அப்படின்னு சொல்லி கண்ணத்தை வந்து பிடிக்கிறாரு. அவரோட சிக்னேச்சர் ஸ்டைலுன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக கண்ணத்தை பிடிக்கிறது. சரி, அத்தை மாமாலாம் என்ன பண்ணுறாங்க, எப்படி சாப்பிட்றாங்க? அவங்க ஃபுட்லாம் எல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க, நல்லா வாக்கிங் போகிறாங்க, எல்லாம் நீ பண்ண வேலை தான், திருந்திட்டாங்க. அப்படியா? சீட்டிங்லாம் இல்லைல்ல? அப்பப்போ சம்டைம் சீட்டிங் பண்ணுறாங்க தான். நான் என்ன பண்ணுறது, உன் புருஷனாக போயிட்டல, என் அம்மா அப்பாலாம் எனக்கு 2வது. இப்போ உன் புருஷங்கிறனால அவங்கள நான் ரெஃப்ரி மாதிரி பார்த்துட்ருக்கேன், கோச் மாதிரி. டெய்லி வாக்கிங் போகிறாங்களா, சாப்பிட்றாங்களான்னு. அச்சோ ஸ்வீட்டு மாமா, சமத்து அப்படின்னு வந்து நீங்கள் இப்போ அவரோட கணத்தை படிக்கிறீங்க. அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க. சாப்பிட்டு முடித்தோடனே அகைன் ஒரு மடியிலே படுத்துக்கிறீங்க. அப்படியே உட்காந்து கதை பேசுகிறது தான், ஃபுல்லாக பேசிகிட்டே இருப்பீங்க. அவர் கேட்டுகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அவரும் பேசுவார். கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் வயிற்றுக்கிட்ட லீன் ஆகி பேசுகிறாரு. குட்டி பாப்பா, உங்கள் அம்மா பேச்சை கேட்டு சமத்தாக இருக்கணும். 2 நாளில் அப்பா வந்து திருப்பி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவேன். கூப்பிட்டு போயிட்டு உங்களை பத்திரமா பார்த்துப்பேன் உங்கள் அம்மா கூட. அது வரையும் அம்மாவுக்கு எந்த செட்டையும் பண்ணாமல் அம்மா கூடயே சமத்தாக இருக்கணும், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்லியில், குட்டி பெல்லி இருக்கும்ல, அப்போ தான் ஃபார்ம் ஆகிருக்கும் 3 மந்த்ஸ்னால, அழகாக அதில் ஒரு முத்தம் கொடுக்குறாரு. உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆமாம், எப்படி இருக்கேன் கை? அழகாக இருக்குது. ஆனால் என்ன கம்மியாக தான் போட்டிருக்க? நான் அதிகமாக போடவே மாட்டேன்ட்டேன். இதை போட்டே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது கை. அதிகமாக போட்டால் ரொம்ப கஷ்டம் இல்லை, கண்ணாடி வளையல் வேறையும், அதான் வீட்டில் வந்து அப்புறம் போட்டுக்கிறேன், கடைசி மாதத்தில் போட்டுக்கிறேன்ட்டு. அப்படிலாம் சொல்லாதம்மோ, கண்ணாடி வளையல் சவுண்ட்ஸ்லாம் இந்த பேபிக்கு இந்த டைம்லேருந்தே கேட்க ஆரம்பித்தா தான் நல்லாயிருக்கும், அதுக்கு தான் போடுறது, சரியா? வீட்டில் என்ன சொன்னாலும் கேட்டு இருந்துக்கணும், புரிஞ்சுதா? இப்போ கிளம்ப போகிறீங்களா? ஆமாம், ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். என்ன ஃபங்க்ஷன்? அதான் நான் சொல்லியிருந்தேன்ல, காலேஜில் ஒரு ஃப்ரெண்டுக்கு, காலேஜில் ஒரு ப்ரொஃபஸருக்கு கல்யாணம்னு. ஓ, தனியாக போக போகிறீங்களா? வேறு என்ன பண்ணுறது, அவங்களுக்கு தான் தெரியுமே நான் ஆடி மாதம் வீட்டில் விட்டேன்னு. ஆமாம், நான் பேசியிருக்கேன் ஒரு தடவை அவர்கிட்ட. அது எப்படி பேசுனீங்க மேடம்? அதுவா, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு பேசினேன். அது சரிடி, ஏதோ ஒன்று. சரி, நான் கிளம்புறேன்ன, பார்த்து இருந்துக்கோ, வீட்டில் என்ன சொன்னாலும் கேளு, சரியா? சாப்பிடு, எதுவும் வேணான்லாம் சொல்லாத, சரியா? எல்லாம் மாமா கோச்சிப்பேன், சமத்தாக சாப்பிட்ணும். குழந்தைய பார்க்குறியோ இல்லையோ, முதல்ல நீ உன்னை பார்க்கணும், அடுத்து தான் குழந்தை. எனக்கு எப்பயுமே அப்படி தான். அதே மாதிரி
ரொம்ப வேலை செய்ய பிடிக்கலன்னா வீட்டில் சொல்லு, நானும் கூட பேசுகிறேன். அப்படிலாம் இல்லை மாமா. நான் உங்ககிட்ட வேணா அப்பப்போ ஒரு மூட் ஸ்விங்ஸில் வேணா சொல்லுவேன், வீட்டில் வேலை வாங்குறாங்கன்னு. ஆனால் எனக்கு தெரியும் என் அம்மா அப்பா அப்படி கிடையாது. அவங்க என் மேலே இருக்கிற அக்கறையில், கேரில் குழந்த நல்லா பிறக்கணும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணுறாங்க. எனக்கு தெரியும். நான் வந்து உங்ககிட்ட ஒரு மூட் ஸ்விங்கில் சொல்லுவேன். ஒத்துக்கிட்டியாடி? சந்தோஷம் அப்படின்றாரு. ஓ, அப்போ என் வாயில் போட்டு வாங்க தான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. ம், அதே தான். சரி, போகிறதுக்கு முன்னாடி ஒன்று கூட கிளம்புறேன். என்ன வேணும்? குட்ரி. என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லீனாரிங்க. என்ன வேணும் சொல்லுங்கள், கேட்போம். என்ன வேணும் கொடுத்துடலாம் அப்படின்றீங்க. ஏய் குட்ரி, ரொம்ப பண்ணாத. நீங்கள் கேளுங்க, நான் தரமாட்டேன்லாம் சொல்லவே இல்லையே. கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு லீன் ஆகிட்டே இருக்கீங்க. உன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்தம் அப்படியே அப்படின்னு சொல்லி குத்துட்டு போகிறாரு லிப்ஸ்லேயே. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. அவருடைய வெளியே போகிறாரு. அவர் வெளியே வந்தோடனே அவங்களாம் பார்க்குறாங்க. என்னப்பா பொண்டாட்டி கூட சமாதானம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு அத்தை. நான் சொன்ன மாதிரி 2 நாளில் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அவளை. அது வரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏதாவதுனா எனக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்கள், சரிங்களா? 2 நாளில் அவங்களும் வருவாங்க. நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்கன்னு சொல்லி வீட்டில் அவ்வளோ பொறுமையாக நிறுத்தி நிதானமாக எல்லார்ட்டையும் பேசி எல்லாரையும் விசாரித்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் அப்படியே வெளியே கிளம்புறாரு. எல்லோரும் அப்படியே வெளியே வராங்க. நீங்களும் வரீங்க. நீங்கள் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவர் பைக் கிட்ட போனோடனே அவர்கிட்ட போய் நின்று பேசுகிறீங்க. மாமா போகாத அப்படின்றீங்க. அப்போ உங்கள் அம்மா அங்கேருந்து சத்தம் போடுறாங்க. அப்படி பைத்தியக்காரி, ஒருத்தவங்க போகிறப்போ போகாதான்னு சொல்லாமா ஆயிலடி அப்படின்றாங்க. மா நீ சும்மா இருமா அப்படின்றீங்க. அங்கே உங்கள் அக்கா சிரிக்கிறாங்க. மாமா பாருங்கம்மா, அப்படியே பாருங்க லவ் பண்ணுறாங்க 2 பேரும் அப்படின்றாங்க. அவங்களுக்கு அங்கே சிரிப்பாக இருக்குது. உங்கள் அப்பா சொல்கிறாங்க, விடுப்பாப்பா, அது அவங்களோட லவ்ஸ் அப்படி தான், விடு, நம்ம கண்டுக்கூடாது. நீ மட்டும் என்ன பண்ணியா? உன் புருஷன் கூட லவ்ஸ் பண்ணிட்டு தானே சுற்றினேன், நான் எதாவது கேட்டேனா? நீங்களும் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுக்கு கை காமிச்சிக்கிட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே வந்து ஃபீல் பண்ணி பண்ணிகிட்ருக்கீங்க. சரி சமத்தார் என்ன, நான் வந்துடுவேன். பல்ல கடிச்சிட்டு இருடியம்மோ, 2 நாள் தானே, சீக்கிரம் போயிடும். உன்னை கூட்டிகிட்டு போய் அழகாக என் வீட்டில் உட்கார வச்சுப்பேன், சரியா? பத்திரமாரு. உன் அத்தைட்ட கால் பண்ணி பேசு முதல்ல. புரிஞ்சுதா? பேசணும். நான் பேசுகிறேன். நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க. கால் பண்ணணும் வீட்டுக்கு போயிட்டு. சரி பண்ணுறேன். பத்திரம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்கிறாரு. எல்லாருமே அங்கேருந்து பாய் காட்டுறாங்க, குட்டி பசங்கள்லேருந்து எல்லாருமே. அப்படியே அவர் அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க ஏக்கமாக. உங்கள் வீட்டில் எல்லாருமே கலாய்க்கிறாங்க. பாட்டி கூட, அடிப்பாவி, இந்த வீட்லேயே இளவட்டப்புல நீ மட்டும்தான், நீ பாரு அடியாத்தி எவ்வளோ காதல், புருஷன் மேலே அம்புட்டு பாசம் ஏக்கம், நல்லா பண்ணுறீங்க பிள்ளைங்களா இந்த காலத்தில் லவ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லோரும் அப்படியே ஜாலியாக சிரிச்சு பேசுகிறது தான். அவங்களுக்கு அப்படியே அந்த டைமும் பாஸ் ஆகுது. அப்படியே உங்களுக்கு இந்த 2 டேஸ் வந்து பாஸ் ஆகுது. அத்தைக்கு கால் பண்ணி பேசியிருப்பீங்க. அத்தைக்கிட்டேயும் வந்து சமாதானம் ஆயாச்சு. ஏன்னா அவர் சொல்லிட்டார்ல, அவர் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் அவரும் கேட்பார். 2 பேருமே அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, மியூச்சுவலாக அந்த ஒரு இது இருக்கும் உங்கள் 2 பேத்துக்குள்ளே. ஒரு அந்த ஒரு லவ் அண்ட் எப்படி சொல்கிறது, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும். 2 பேருடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து சேமாக இருக்கும் ஒரே லெவலில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னாலும் எடுத்துப்பீங்க 2 பேருமே. உங்களுக்குள்ளே அந்த ஒரு பாண்டு பாண்ட் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்ட் உங்கள் 2 பேத்துக்குமே. அப்படியே நினச்சிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ் ஃபுல்லாக பாஸ் பண்ணுறீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆவணி 1 கரெக்டாக வந்து ஆடி மாதம்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் அப்படியே வந்து எல்லாருமே உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காலிலேருந்து நீங்கள் ஒரு ஆள் தான் அங்கே சந்தோஷமாக இருக்கீங்க. உங்கள் அக்கா கூட ஃபீல் பண்ணுறாங்க, அம்மா நான் வீட்டுக்கு போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஏன்டி ஒப்பாரி வைக்கிற? வீட்டுக்கு போகிறப்போ புருஷன் வீட்டுக்கு போய் தானே அவனும் பொண்ணாக பிறந்தா, அதுவும் 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டே இப்படி ஃபீல் பண்ணலாமா? உன் புருஷன் உனக்காக நீ உட்காந்து நோட்டு பெண்ணை வந்து நீ எழுதுவ அப்படின்னு சொல்லி உனக்கு அமிச்சிலாம் விட்டுருக்காரு. உன் எவ்வளோ பாசமாக உன்னை பற்றி நினச்சிட்டு இருந்திருக்காரு. மா நீ வேறம்மா, என் புருஷன்லாம் தங்கம்மா, இவர் என்ன நம்ம பாப்பாவா, என்னோட புருஷன், என் புருஷன்லாம் அதுக்கும் மேலே ரொம்ப லவ்ஸு தான். ஆனால் காமிச்சிக்க மாட்டார் மற்றவங்க முன்னாடி. ரொம்ப எப்படி சொல்கிறது, தன்னடக்கம் எல்லாமே. ஆனால் என் மாமியார் என்ன போட்டு வாழ்ந்துருவாங்கம்மா. போமேன் போ. இந்த வீட்டில், பிறந்த வீட்டில் கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் எப்படி பண்ணிகிட்டு இருந்த? வேலை எதுவுமே செய்யாமல் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தல, அங்கே போ. அங்கே போய் மாமியார் கையில் நல்லா வறுத்துஃபை ஆகு போ அப்படின்றீங்க. ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்க நீனு அப்படின்றாங்க. அப்படி தான் ஆடுவேன், நான் ஜாலியாக இருக்கேன் தெரியுமா. என் மாமியார்லாம் அப்படி கிடையாது, தங்கம்மா என் மாமியார். அம்மா பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து அவங்க கை காட்டுறாங்க. நீ நிறுத்து, நீ என் மாமியார் இழுக்காத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு சின்ன ஃபைட் மாதிரி பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஹக் பண்ணிக்கிறீங்க. வயன் பார்த்துரு, எதுனாலும் என்கிட்ட சொல்லு, நான் உன்னை அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறேன் சரியா? வீடு பக்கம் தானே,
அம்மா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு உங்கள் சின்ன பிள்ளைய நினச்சி. நான் அவளுக்கு ஒரு அம்மாவா, அக்காவா, ஃப்ரெண்டாவா எப்பயுமே கூட இருந்து பார்த்துப்பேன். அதே மாதிரி எல்லா டைமும் இருக்க முடியாது தான். அங்கே உன்னைய நல்லா பார்த்துக்கலாம் ஆள் இருக்குது. உன் புருஷன், உன் அத்தை, மாமனார்னு சொல்லி எல்லாருமே தங்கம்தான். இருந்தாலும் அம்மாவும் நானும் இருந்து பார்த்துக்கிற மாதிரி வருமானு எங்களுக்கு தெரில. அதையும் தாண்டி பார்த்துக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோயேன், எங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல. அந்த ஏக்கத்தினால சொல்கிறோம், அப்பப்போ வந்து பார்க்குறோம். இருந்தாலும் நீ உன் மேலே கொஞ்சம் அக்கறை எடுத்து, இப்போ நீ ஒரு உயிர் இல்லை 2 உயிருங்கிறத மைண்டில் வச்சு இருக்கணும், சரியா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. என்னம்மா இவ இப்போ ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறா அப்படின்றீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்து மண்டியில் டிங் அப்படி வைக்கிறாங்க. அம்மா என்னம்மா நீ அடிக்கிற, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்க கண் அப்படியே டேரப்பாய் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொட்டிகிட்ருக்கு. அதை உங்கள் அக்கா பார்க்குறாங்க. நான் எதுவுமே சொல்லிக்கல, சரி சொன்னால் நீங்கள் எமோஷ்னல் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுனாலும் அம்மா கால் பண்ணி சொல்லணும், கொஞ்சம் வலிச்சாலும் சரியா, வலி இல்லாமலாம் இருக்காது, வலி இருக்கும், இடுப்பு வலிக்குது, என்ன வலி இருந்தாலும் அம்மாவுக்கு உடனே கால் அடிக்கணும், சரியா சாப்பிட்ணும். உங்கள் அத்தை என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். ஏன்னா சம்மந்திக்கு நல்லாவே தெரியும் இதை பற்றி, சரியா. சம்மந்தி பேச்சை பத்திரமா கேட்டு இருக்கணும், யார்கிட்டையும் சண்டை போடாத. முக்கியமாக புருஷன் கூடலாம் எந்த ஒரு சின்ன ஃபைட்டும் வச்சுக்க வேணாம். குழந்த பிறந்ததுக்கப்புறம் அடிச்சின்னு என்னமோ பண்ணித்தால, அப்போ அது உன் கதை. இப்போதைக்கு நீ 2 உயிருங்கிறத மைண்டில் வச்சுக்கோ. புள்ள இருக்குது, புள்ளைய பத்திரமா பார்த்துக்கணும் பாப்பா. நாங்கள் வந்து அப்பப்போ பார்த்துப்போம், இல்லைன்னு சொல்ல. மாதத்துக்கு ஒரு தடவையாவது வந்து நானும் அப்பா எல்லாருமே பார்ப்போம். ஆனால் இருந்தாலும் புள்ள வந்து வளர்றதுங்கிறது அம்மாவோட கையில் தான் இருக்குது. நல்லா சத்தான சாப்பாடாக சாப்பிட்ணும். எங்கேயும் ஓடாத, தயவு செஞ்சு இங்கே ஓடுற மாதிரி அங்கே ஓடாத. ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி இறங்கும்போது பார்த்து ஏறி இறங்கணும். புள்ளைய வயிற்றில் வச்சுட்டு கத்தி பேசாத, தயவு செஞ்சு சவுண்டு கம்மியாக பேசு. வயிறு வந்து வைப்ரேட்டே ஆகக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து நிறைய விஷயம் சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கு தலையை ஊன்னு ஆட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அக்காவும் பக்கத்துலேருந்து, அம்மா சொல்கிறதே சரி, நான் சொல்கிறதே சரி, இதில் சீரியஸாக எடுத்துக்கோ, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து அந்த ஒரு சேர் மாதிரி இருக்கும்ல, அதில் உட்கார வச்சு பக்கத்துலேயே வந்து அங்கே கொஞ்சம் கீழே வந்து மஞ்சள், குங்குமம், சந்தனம் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சு ஒரு சின்ன தண்ணி மாதிரி இருக்குது. லைக் வந்து ஏதோ தீர்த்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி மேலே வந்து இது பண்ணுவாங்க, அதுக்காக வச்சுருக்காங்க போல். 3வது மாதம் இல்லை, 3வது மாதத்துக்கு ஒரு சின்ன வளகாப்பு மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர் சைட்லலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு தான் உட்காந்துருக்காங்க. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இந்த நெய்பர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்க லேடிஸு அப்புறம் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. நீங்களும் உட்காந்துருக்கீங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை உட்கார வச்சுருக்காங்க. நீங்களும் உட்காந்துருக்கீங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அவங்களுக்காக தான். அந்த டைம் கரெக்டாக காரோட சவுண்டும் கேட்குது. 2 பேர் வந்துட்டாங்க போல், 2 டீமும். லைக் ஹோபி அவரோட ஃபேமிலியும் ஜேகே ஃபேமிலியும் வந்தாச்சு. 2 ஃபேமிலியும் வந்தாச்சு. அவங்கெல்லாம் வந்தோடனே உபசரிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டுலேருந்து அவர் தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் நல்லா சைட் அடிக்கிறாரு மேன். அப்படியே அங்கேருந்து பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஹோபி அவரும் பார்த்துட்டு உங்களை லைட்டாக விங்க் பண்ணுறாரு. நீங்களும் அவருக்கு பதிலுக்கு விங்க் பண்ணுறீங்க. நீங்கள் விங்க் பண்ணும்போது அது வேறு ஜேகே அவர் கண்ணில் பட்டுருது. அவர் முறைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு பொசசிவ் பயங்கரமாக ஆகும் இந்த விஷயத்தில். ஹோபி அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக வந்து ஜேகே வெடிக்கிறாரு ஷோல்டர் கிட்ட, பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றுறாரு. வேணும் நீங்கள் 2 பேர் சேர்ந்து அவரை பண்ணுறீங்க. அவர் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்முக் பண்ணுறாரு. என்னமோ இருக்க போல் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க, விட்டுறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நல்ல நேர டைமில் வந்து உங்களுக்கு வலையெல்லாம் மாற்றி நலங்கு மாதிரி வைப்பாங்க. இந்த 3 monthsக்கே வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி வலையெல்லாம் அதிகமாக போட்டு ஒரு சின்ன நலங்கு மாதிரி பக்கத்தில் நெய்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு லேடிஸ் எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளையல் மாற்றி உங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா வைக்கிறாரு. அடுத்து நீங்கள் உங்கள் அத்தையை தான் கூப்பிட்றீங்க. அத்தை வாங்க அப்படின்றீங்க. இருக்கட்டும்மா எல்லோரும் வச்சிட்டோம், அவங்க வைப்பாங்க, நீங்கள் வாங்க அப்படின்றீங்க. அவங்களும் வராங்க. மாமா உங்களையும் தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வச்சு விடுறாங்க. வச்சு விட்டுட்டு நம்ம வராரு. அவர் வந்து அழகாக கன்னத்தில் அந்த சந்தனத்தை வந்து தேய்ச்சி விட்டுட்டு வளையல் வந்து போட்டு விட்டுட்டு குங்குமம் வச்சு நெத்தியில் வைப்போம் இல்லையா, அந்த சென்டர் பார்ட்டிஷனில் அழகாக வச்சு விடுறாரு. நீங்கள் அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அந்த டைம் ஒரு ஃபீல், அந்த டைம் ஸோ அந்த ஃபீலில் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. அவர் ஸ்மைல் பண்ணுறாரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்த்தம் வந்து தண்ணி வந்து மேலே தெளிப்பாங்கள்ல, அந்த மாதிரி தெளிச்சுட்டு அவரும் வந்து வராரு. பாட்டிமா வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வருவாங்க போல். அவங்க அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் வந்து வச்சிட்ருக்காங்க. ஹோபி அவர் கூட வைக்கிறாரு. உங்கள் அக்கா பசங்கள்லாம் அழகாக கண்ணத்தில் அந்த சந்தனத்தை க்யூட்டாக வந்து தேய்ச்சி விட்றாங்க. அப்புறம் நெய்பர்ஸ் எல்லாருமே வச்சதுக்கப்புறம் பாட்டிமா வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக உங்களுக்கு சாமிக்கிட்ட வேண்டி அந்த விபூதி குங்குமம் எல்லாமே வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி நெத்தியில் ஃபுல்லாக அடுக்கடுக்காக அந்த இது தான் இருக்கும், மஞ்சள் குங்குமம் சந்தனம் அந்த மாதிரி. அவங்க விபூதி வேறு எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சு விட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் அவங்களோட காலில் தான் விழுந்து ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்க. அவங்க உங்களை எழுப்பி தூக்கி விடுறாங்க.
அவங்க அப்படியே உங்களை கட்டிப்பிடிச்சி, என் சின்ன பிள்ளை, என் சின்ன பேத்தியா, என் அழகு பிள்ளை, சந்தோஷமாக போயிட்டு வரணும் சரியா, பத்திரமா இருப்பப்பா, புள்ளத்தாச்சியாக வேற இருக்க, எதுனாலும் பாட்டிக்கிட்ட கேளு, பாட்டி உடனே உனக்கு சொல்லுவேன் சரியா, ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், வீட்டை சமத்தா எப்பயும் போல் இருக்கணும், புருஷனை விட்டு கொடுக்காம, மாமியாரை விட்டு கொடுக்காம, அந்த வீட்டில் மருமகளாக இல்லாமல் மகளாக இருந்து அவங்களுக்கு எல்லாமே செய்யணும். அதே மாதிரி என் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கயா, வீட்டு வாரிசியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி பார்த்துக்கிறேன், உங்களுக்கு கொல்லு பேத்தியோ பேரணும் அப்போ கரெக்டா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அப்படியே எல்லாருமே வந்து சிரித்து பேசுகிறது, அப்புறம் டீ எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு எல்லோரும் ஒன்றா தானே உட்காந்துருப்பீங்க, நீங்கள் அவர் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கீங்க. அவர் வந்து உங்கள் ஹேண்டை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கத்தில் வந்து உங்கள் அக்கா எல்லோரும் உட்காந்துருப்பாங்க, இவரோட பக்கத்தில் ஹோபி அவர் உட்காந்துருப்பாரு. அவர் அப்படியே வந்துட்டு பேசுகிறாரு, என்ன ஜங்குக்கா நல்லா போத்து போல ரூட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு என்ன, என் பொண்டாட்டி கை பிடிக்கிறேன், அதான்டா தெரிது நல்லா தெரியுது ஒரு விஷயம் எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அது லைட்டாக கேட்கவுமே நீங்கள் சிரிச்சிடுறீங்க. இல்லாடி சிரிப்பு உனக்கு, இல்லை சும்மா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே உங்களுக்குள்ளே பேசி சிரிச்சிட்ருக்கீங்க. உங்கள் அக்காவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்ககிட்ட உட்காந்துட்டு, இங்கே பாருடி ஞாபகம் இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்றாங்க காதில். அக்கா எனக்கு தெரியும், நீ அமைதியாரு, சொல்கிறத கேள்றி, 2 பிள்ளை பெத்தவ எனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. அம்மாடியம்மோ நீ 2 தான் பிளான் பண்ணியிருக்க, நான் உன்னை விட ஒன்று எக்ஸ்ட்ரா பெற்று காட்டுறேன் அப்படின்றீங்க. ரைட்டம்மா, அப்போ நீ ரெடியாக தான் இருக்க போல, உன் விருப்பம் இதுக்கு மேலே, என்னங்க நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா அங்கேருந்து போகிறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கூப்பிட்டு போகிறாங்க. அவர் வந்து ரொம்ப ரொமான்டிக் போல், தனியாக யாருமே பார்க்கல. லைக் நீங்கள் அவங்களாம் இருக்கும் போது ரொம்ப ரொமான்ஸ் பண்ணுறது, அந்த சிலுமி ஷோலாம் நிறைய பண்ணுவார். மற்றபடி இந்த பெரியவங்க முன்னாடிலாம் வந்து ரொம்ப காமிச்சிக்க மாட்டார், கொஞ்சம் ஷை டைப் அவர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிக்கல. யாரும் இல்லாத டைமில் நல்லா ரொமான்ஸ் பண்ணுவார், பெரியவங்க இந்த பெருசுங்கெல்லாம் இல்லைனா. அப்படி தான் வந்து கூப்பிட்டு போகிறாரு. பசங்களை அப்படியே விட்டாரா, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க பிள்ளைங்களா, நான் உங்களை 2 நாள் கழிச்சு வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றாரு. அப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க, மாமா நீங்கள் எதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது, பசங்களை கூப்பிட்டு போகிறீங்களா இல்லை அக்காவை நான் என் கூட கூப்பிட்டு போட்டா, அம்மா சாமி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை அவர் அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. உங்கள் அக்கா சிரிக்கிறாங்க, நீங்களும் சிரிக்கிறீங்க. ஜேகே அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹிப்பில் தான் வந்து கை வச்சுருப்பாரா, அப்படியே ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் மாதிரி பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா வந்து அந்த கிரிப்பில் வந்து காட்டுறாரு, அமைதியாரு அப்படின்ற மாதிரி. நீங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சிட்டே, சாருக்கு அவ்வளோ பாசம் போல் அப்படின்னு சொல்கிறீங்க. பின்ன அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போகிறாரு. டேய் வாடா வண்டி ஏடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பா சொன்னோடனே, வரேன்ப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முணுமுணுத்துட்டே போகிறாரு. அத்தை வந்துட்டு, வா மருமகளே நம்ம ஜாலியாக பின்னாடி உட்காந்துப்போம் அப்படின்றாங்க. ஐயோ பின்னாடி தூக்கி போடுமே அப்படின்றீங்க நீங்கள், முன்னாடி போய் உட்காந்துப்போமா வண்டிக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபன்னாக பேசுவாங்க. போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா வாசல் அவங்களாம் நிற்பாங்கள்ல, அவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஒரு பாய் சொல்லிட்டு, நான் பத்திரமா தான் இருப்பேன் நீங்கள் கவலைப்பட வேணான்னு சொல்லி ஸ்மைல் பண்ணிட்டே வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட வண்டியில் ஏறி போகிறீங்க. அவங்க 2 பேரும் முன்னாடி உட்காந்துக்கிட்டாங்க, உங்கள் மாமனாரும் அவரும். அவர் தான் வண்டி ஓட்டுறாரு. முன்னாடி சீட்டில் அந்த பேசஞ்சர் சீட் இருக்கும்ல, அங்கே வந்து மாமனார் உட்காந்துட்டாரு. பின்னாடி நீங்களும் அத்தையே உட்காந்துருக்கீங்க. அத்தை வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார வைக்கிறாங்க. லைக் வந்து பில்லோலாம் வச்சு எதுவும் வந்து தூக்கி போடக்கூடாது, எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கிறாங்க. அத்தை பாசமோ மேலே அவ்வளோ அப்படின்றீங்க, இப்போ என்ன இருக்காதா, நீ சுமந்துட்டுருக்கிறது இப்போ இந்த ஜியோன் மகிழ்மதியின் வாரிசு அப்படின்றாங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க காருக்குள்ளே. இது வந்து வெளியோரி வர கேட்டிருக்கோம், அவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. ஹோபி அவங்க வண்டியை வந்து முன்னாடி வந்ததுக்கப்புறம் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அவங்க முன்னாடி. நீங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு சரி பாய் சொல்கிறீங்க உங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்கும் சொன்னதுக்கப்புறம் வண்டியை எடுக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து வீட்டுக்கு தான் போகுது. போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கலகலன்னு பேசிட்டு போகிறாங்க. அத்தை வந்து உருகி சொல்கிறாங்க, மருமகளே உன்னை விட்டுட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் பாப்பா, நீ இல்லாமல் வீடாகவே இல்லை, நானாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெலாம் பாடுறாங்க. மாமனார் வந்து ஃபுல் கவுண்டர் போடுறாங்க, எல்லாம் நடிப்பு பிள்ளை, இது சரியான நடிப்புக்காரி அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க உங்களுக்கு என்னங்க தெரியும், எனக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்றாரு. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் அமைதியாக இருங்க, என் மருமகளை என்னை கொஞ்சம் விடுங்க, ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த 1 மாதம் நீ இல்லாமல், எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, எனக்கு ஸ்வீட்டு கூட தொண்டையில் இறங்கலை அப்படின்றாங்க. அதை கேட்டோடனே அவங்க 2 பேரும் அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க, அப்பாவும் பிள்ளையும். அம்புட்டு ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டு லட்டு, இது மைசூர் பாக்கு, காஜி கட்லி அவ்வளோத்தையும் அமுக்கியிருப்பாங்க அத்தை நல்லா. அதெல்லாம் யோசிக்கிறாங்க, விட்டு தின்றோன்ற கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை. அதெல்லாம் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒன்று ஒன்றா சொல்ல இவங்க 2 பேரும் அப்படியே வந்து ஃப்ளாஷ்பேக் நினச்சி சிரிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. எனக்கு தெரியும் அத்தை, போங்கு யாரை ஏமாத்துறீங்க, நான் வீட்டுக்கு போய் கிச்சனில் பார்ப்பேன், ஏதாவது ஒழிச்சு வச்சுருந்தீங்களோ
மொத்த ஃபேமிலிக்கும் சுகர் கட்டு அப்படின்றீங்க. ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சிங்காக வந்து கத்துறாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு எல்லோரும் ஒன்றா வீட்டுக்கு தான் போகிறீங்க. வீட்டுக்கு போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உங்களை ஹாலில் உட்கார வச்சு உங்களுக்கு வந்து பால் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அத்தை எனக்கு டீ தாங்க அத்தை, பால்லாம் வேணாம், இப்போதைக்கு பால் தான் குடிக்கணும். அங்கேருந்து டீ குடிச்சு கெட்டு போயிட்டியா நீ அப்படின்றாங்க. அப்படி இல்லை, டீ குடித்தாதான் ஏதோ குடித்த மாதிரியே இருக்குது, பால்லாம் நல்லாவே இருக்காது அப்படின்றீங்க. எனக்கு தெரியாது, குடிச்சே ஆகணும், குடி. இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த இந்த கங்கா இருக்காங்கல்ல சந்திரமுகி படத்தில், நீ வந்து தான் ஆகணும், நான் வரமாட்டேன் அப்படிங்குவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க. டேய் ஜங்குக் அவ்வளோ புட்றா அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் அப்படியே லைட்டாக அங்கிட்டு இங்கிட்டு வந்து கொஞ்சம் சினிங்க அப்படியே ஓடி ஆடி இது பண்ணுவோம். அது மாதிரி பண்ணுறீங்க. ஏங்க நீங்கள் என்னங்க சும்மா இருக்கீங்க, அவளை போய் பிடிங்க, இன்றைக்கி அவள் வாயில் நம்ம அந்த பாலை ஊற்றி தீர்றோங்க, அவள் எப்படி சொல்லலாம் நான் போட்ட ஸ்பெஷல் பாலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க பேசினோடனே, இதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. இந்த அருமை மருமகளே, புள்ளைய வயிற்றுல வச்சுட்டு ஓடக்கூடாதுடா பாப்பா, வந்துடுடா, உனக்காக ஸ்பெஷலாக பாதாம் பிஸ்தா போட்டு உனக்காக எடுத்துன்னு வந்திருக்காங்க அத்தை, வாடா பாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்கள் இப்படி கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் வந்து உங்களை குப்புன்னு பிடிச்சிக்கிறாரு ஜங்குக் பின்னாடி இருந்து வந்து, புட்றா வெரி குட்ரா புட்றா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை அங்கேருந்து வந்து, நான் போட்ட பால் எப்படி நீ பிடிக்காதுன்னு சொல்லலாம், இந்த பாதாம் பிஸ்தா ஸ்பெஷல் பால் உனக்காக தான் குடிக்கிறேன், நீ இப்போ வேணாம் எனக்கு டீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருக்கீங்க. ஏய் சொல்கிறது கேள்றி, அம்மா நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் நல்லா டைம் ஃபுல்லாக ஸ்வீட் சாப்பிட்டீங்கல்ல, நான் டீ மட்டும் குடிக்கக்கூடாதா, எனக்கு பால் வேணாம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அத்தை எல்லோரும் சேர்ந்து உங்களை ஒரு வேளை குடிக்க வச்சிடுறாங்க. அப்பா இந்த ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறதுக்குள்ளே இவ பண்ண அட்டூழியாக இருக்கே, என்னடா ஜங்குக்கா இவ. அவங்க எல்லாருமே அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. ஜங்கு கூட டயர்ட் ஆகிட்டார் உங்களை குடிக்க வைக்கிறதுக்குள்ளே. நீங்கள் வந்து அந்த பாலை குடிச்சு எனர்ஜெட்டிக்காக உட்காந்துருக்கீங்க அந்த சோஃபாவில். 3 பேரும் அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் பண்ணணும், இல்லை டின்னர் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சு அப்படியே இப்போ நைட் டைம் இல்லையா, ஸோ தூங்க போகிற டைம்னால அப்படியே ரூமுக்கு தான் போகிறீங்க. உங்கள் ரூம் வந்து இப்போ மேலே அப்ஸ்டேர்ஸ்லேருந்து டவுன் ஸ்டேர்ஸ்க்கு மாற்றிட்டார் அவர், ஏன்னா மேலே நடக்க முடியாதுல்ல. கேட்குறீங்க, என்னங்க இது மேல் ரூம் தானே நம்மளது? ஆமாம், இப்போ இதுக்கு கீழே எனக்கு மேல் ரூம் தான் வேணும். மண்டை போட்டேன்னு வச்சுக்கோ வீங்கிரும். வீங்குச்சுன்னா வலிக்கும் அப்படின்றீங்க. வலிச்சாதான் வீங்கும், என்னடி பேசுகிற நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு உள்ள. எனக்கு மேல் ரூம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறீங்க. உன்னை வச்சுக்கிட்டு அந்த வீட்டில் என்ன தான் பண்ணாங்களோ தெரிலையே அப்படின்னு சொல்லி உங்களை உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சு டேப்லெட்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு பழம் ஏதாவது வேணுமான்னு கேட்டு உங்களை ஃபுல்லாக வந்து கவனிக்கிறதா நைட் டைமு. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு கதவுலாம் சாத்திட்டு வந்து உட்கார்றாரு. அப்புறம் என் அம்முக்கு வேறு என்ன வேணுமா? ஒன்றுமே வேணாம், எனக்கு தூக்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஏய் முக்கியமாக ஒரு விஷயம் பேசணுன்னு கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கேன், போகிறேன்ற. என்ன பேசணும்? நைட் டைமில் யாராவது உட்காந்து பேசுவாங்களா? நம்ம பேசுவோமேடி, நைட்டு விடிய விடிய பேசியிருக்கோமேடி, விதவிதமாக பேசியிருக்கோமேடி. ஐயோ கத்தாதீங்க, என்ன பேசணும் சொல்லுங்கள். இது முத்தம் கொடுத்து பேசுதல்றி. முத்தமா? இப்போல்லாம் முத்தம்லாம் கொடுக்க முடியாது, வயிற்றுல புல்லை இருக்கு, அக்கா சொல்லி தான் அமுச்சிச்சு, கொஞ்சம் மாதத்துக்கு புல்லை வந்து ஃபுல்லாக தங்குற வரை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. ரைட்டு, எனக்கு ஆப்போச்சு தான் அமுச்சிருக்காங்கன்னு தெரியுது. ஏய் அதெல்லாம் வேணாண்டி, லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே வராரு. நோ 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 எனக்கு வேணவே வேணாம், எனக்கு இப்போதைக்கு எதுவுமே வேணாம், நான் வந்து மூட் ஸ்விங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சிப்போ அந்த விண்டோ கிட்டே நின்றுக்கிறீங்க. இப்போ ஒருத்தி ஐயோ மூட் ஸ்விங்குன்னு சாவடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேக்கப் பண்ணிவிட்டு, சரி முத்தம் மட்டும் கொடு, அதுதான் கேட்க மாட்டேன், நிஜமா அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் திரும்புகிறீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லிப்லாக் அழகா ஸ்வீட்டாக அது அப்படியே வந்து கண்டினியூ ஆகிக்குது. இமேஜின் யுவர் செல்ஃப். ஸோ ஆமீஸ் ஃபைனலி இந்த ஒன் ஷாட் காதல் கனவா அப்படின்ற இந்த ஜேகே ஒன் ஷாட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு 1 or 2 more சென்டென்ஸில் சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் இதே மாதிரி இன்னும் எனக்கு ரொமான்டிக்காக நல்லா ரொமான்ஸ்லாம் தூக்கலாம் ஜிலுகுலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலோட எனக்கு இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் எதிர்பார்க்குறேன்க்கா அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா என்கிட்ட நிறையா இருக்குது ஒன் ஷாட்ஸ் வச்சுருக்கேன். அலாங் வித் இட் நான் வந்து அகெயின் ஒரு பேக் டு ஃபார்ம் மாதிரி டார்க் எஃப்எஃப்ஸ்லாம் வந்து ரெஸ்யூம் பண்ண போகிறேன். அண்ட் டார்க் ஒன் ஷாட்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டில் நான் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுவேன். அண்ட் கீப் யூ ஆல் பிஸி என்கேஜ்ட் வித் மை ஸ்டோரி லைன்ஸ் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்ப பேச வேணாம். நீங்கள் எல்லாருமே இப்போ எதிர்பார்த்துட்ருக்கிறது, அக்கா
வியோட ஃபோர்ஸ்டு மேரேஜ் 6th பார்ட் போடுங்கக்கா அப்படிங்குவீங்க. கண்டிப்பாக வரும்டா, நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல லைவில், இது இல்லைனா அது இல்லைனா இது அப்படி தான் இருக்கும், எது அப்லோட் ஆகும்னு தெரில அப்படின்னு. அதே மாதிரி இதுதான் அப்லோட் ஆக போகுது எனக்கு தெரிஞ்சு. அதுக்காக அதை அப்லோட் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக வரும், கவலைப்பட வேண்டாம். 6th பார்ட் சீக்கிரம் அப்லோட் பண்ணிவிடுவேன். இதே மாதிரி நிறையா சப்போர்ட் கொடுங்க, ஒன் ஷாட்ஸ்க்கும் கொடுங்க. அண்ட் JKFFPL எல்லாம் கொஞ்சம் பார்த்து முடிச்சு விடுங்கக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக ரெஸ்யூம் பண்ணுறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த நம்ம ஃபோர்ஸ்டு மேரேஜ் முடிச்சிருவோம். அப்புறம் ஜிமினோட 2 ஷாட் வந்து செகண்ட் பார்ட் கேட்டுட்ருக்கீங்க எல்லாருமே, அதுவும் நான் போட்டுறேன். மேரிங் மேரா கட் மாமா கூட போட்டுருவேன், நோ வரிஸ், ஓகேங்களா? எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் செக்ஷன்லாம் நிரப்பி விட்டிங்கன்னா கண்டிப்பாக வீடியோஸ் அடுத்தடுத்து வரும். தேங்க்யூ ஆல் ஃபார் த கிரேட் சப்போர்ட். அண்ட் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட என் செல்லக்குட்டி, என் பர்பிள் ஃப்ளாஸ் எல்லாத்துக்கும் பர்பிள் யூ. இத்துடன் உங்களை அடுத்த வீடியோவில் இருந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் எந்த விடைபெறுவது யுவர் பிலவ்ட் ஆத்ரானா. டாடா, லவ் யூ ஆல், see you. பர்பிள் ஃப்ளாஸ் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே பண்ணிக்கோங்க. வரட்டா?